பண்ணட்டுமா? ஓகேடா. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா, மிக்ஸ்சர்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ் ஒரு சாப்டர். ஓகேவா? ஸோ வந்து அலிகேஷன்ஸ்னா என்னன்னு தெரியுமா? ப்ரோ உனக்கு ஏதாவது தெரியுதா? அலிகேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னு? குற்றச்சாட்டு கரெக்ட். ஸோ யூஸ்வலா லாயர்ஸ் லைக் அந்த கோட் பேஸ் லாங்குவேஜ்ல வரும். அலிகேஷன்ஸ் அப்படின்னு. அலிகேஷன்ஸ்னா ஒருத்தர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள். ஓகே, அது வந்து லாயருக்கான அலிகேஷன்ஸ். அதோட ஸ்பெல்லிங் வந்து ஏஎல்எல் இஜிஏடிஐஓஎன்எஸ் நினைக்கிறேன். அலிகேஷன்ஸ். ஓகேவா? நம்ம படிக்க போற அலிகேஷன்ஸ் வந்து ஏஎல்எல். இங்க ஸ்பெல்லிங் மேல தெரியுதா? இதோ இங்க இருக்கு பாரு. இந்த ஏஎல்எல்ஐ. ஓகேவா? இந்த அலிகேஷன்ஸ் வந்து என்னன்னா மிக்சர்ஸ்க்கு வேற பேர்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? லைக் சினானிம்ஸ் மாதிரி வச்சுக்கோ. எனக்கும் சரியா தெரியல. ஏன்னா இப்போ இந்த அலிகேஷன்ஸ் பேரே வந்து ரொம்ப அப்சல்யூட் ஆயிடுச்சு. crocodile இல்லடா, அலிகேட்டர். அது அலிகேட்டர். சரியா? ஸோ வந்து இந்த அலிகேஷன்ஸ்ன்ற வார்த்தை வந்து இப்போ வந்து பயன்பாட்டிலே இல்லை. ஓகே, ஸோ அதுக்கான மீனிங் கரெக்டாக எனக்கும் தெரியாது. ஆனால் அது வந்து மிக்சர் சம்மந்தப்பட்டது. ஓகே, எப்படி ரெண்டு பொருட்கள் கலக்குறாங்க அப்படின்றது அலிகேஷன் சொல்லலாம். அதாவது எந்த மாதிரி பாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதான் அலிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சாப்டர் மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ் அப்படின்றத இந்த சாப்டர். ஓகேவா? ஸோ இந்த சாப்டர் வந்து பேசிக்கலி ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கிராண்டட் நீங்க கொஞ்சம் லைக் ஒரு சின்ன ஃபியூ ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்கும். அந்த இதை நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்கு இது யூஸ் ஆகும்னு நான் சொல்றேன். ஓகேவா? நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இங்க எழுதுறேன். ஸோ வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு குவாலிட்டி ரைஸ் இருக்கு. குவாலிட்டி 1. ஓகேவா? இல்லாட்டி வெரைட்டி 1 வச்சுக்கிறேன். வெரைட்டி PAREITY வெரைட்டி. ஓகே, வெரைட்டி ரைஸ் ஏ வச்சுக்கோயேன். இந்த மாதிரி ரைஸ் இருக்கும். ஸோ இதோட விலை வந்து சப்போஸ் வந்து 90 ரூபான்னு வச்சுக்கோ. ஓகே, 90 ருபீஸ். ஓகே, ருபீஸ் 90. சரியா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ கடங்காரன் வந்து இந்த 90 ருபீஸ் சப்போஸ் காஸ்ட்லின்னு வச்சுக்கோ, ரொம்ப காசு கொடுத்து வாங்கியிருக்கான், இது வந்து ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு அந்த மாதிரி வச்சுக்கோ. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் நிறைய லாபம் சம்பாதிக்கணும்ல. ஸோ அவன் என்ன பண்ணுவான், இது மட்டும் இல்லாம அவன் கூட என்ன பண்ணுவான், வேற ஏதாவது கல்லு கலப்பான். லைக் கல் இல்லாட்டி லைக் லோ குவாலிட்டி ரைஸ். ஓகே, வெரைட்டி வெரைட்டி பி. ஓகேவா? அது விட்றா, பரவாயில்ல விட்றா. வெரைட்டி பி. ஓகேவா? ஸோ இந்த ரைஸ் வந்து என்ன இருக்கும், 90 ருபீஸ் விட கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்பதான் உனக்கு லாபம் கிடைக்கும், நிறைய லாபம் கிடைக்கும். ஸோ ஆனா லைக் கடங்காரன் சொல்ல மாட்டோம் நம்ம கிட்ட வந்து லைக் வெரைட்டி பி கலக்குறேன்னு சொல்ல மாட்டேன். நான் வெரைட்டி பியும் கலப்பான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து 80 ருபீஸ். ஓகேவா? ஸோ இப்படிதான் கடை பண்ணுவான். ஸோ என்ன பண்ணுவான், 80 ருபீஸ் ரைஸையும் 90 ருபீஸ் ரைஸையும் கலந்துருவான். ஆனா லைக் கலக்கிறது வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கலப்பான். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் கலந்து என்ன பண்றான், இப்போ டிஸ்கவுண்ட்னு நான் கொடுப்பான். லைக் டிஸ்கவுண்ட் சப்போஸ் வந்து இதோட ஆக்சுவல் பிரைஸ் டிஸ்கவுண்ட் வேணாம். ஓகே, ஸோ 90 ருபீஸ் 80 ருபீஸ் இது ரெண்டுத்தையும் கலந்தனா, இப்போ ஒரு ரைஸ் இதுல இருந்து 1 கேஜி எடுத்துக்கோ. இதுல இருந்து 1 கேஜி. ஓகேவா? இதுல இருந்து 1 கேஜி, இதுல இருந்து 1 கேஜி எடுத்துக்கோ. ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் கலக்குறான். கலந்தா 2 கேஜி வரும். ஓகேவா? 2 கேஜி ஆஃப் ரைஸ் வந்துடும். ஓகே, ரெண்டுத்தையும் கலந்தா 2 கேஜி ஆஃப் ரைஸ் வந்துடும். ஸோ இப்போ இந்த 2 கேஜியோட ரைஸோட விலை ஆப்வியஸா வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 180 டு 160க்குள்ள இருக்கும். இது கரெக்ட் தானே? ஏன்னா வந்து வெறும் 80 கிலோ ரைஸ் மட்டும் கலக்கல, வெறும் 90 கிலோ ரைஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து கலக்கறனால இப்போ இந்த 2 கேஜி வர ரைஸோட மதிப்பு வந்து ஆப்வியஸா வந்து 90 2 இன்டூ 90 180 2 இன்டூ 80 160. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தானே இருக்கும். டக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ ஹிஸ்ட்ரியா வந்திருக்கா? ஸோ இப்போ என்னன்னா ஹிஸ்ட்ரியா, இப்போ வெரைட்டி ஏ ரைஸ் இருக்கு, வெரைட்டி பி ரைஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, வெரைட்டி ஏ ரைஸ் வெரைட்டி பி ரைஸ் எடுத்து கலக்காரன் கலந்துருவான். ஸோ ஏன் கலப்பான் அப்படின்னா, வெரைட்டி ஏ ப்ரீமியம்னு வச்சுக்கோ. ஸோ அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு வந்து லாபம் வரணுன்றத நம்ம கிட்ட சொல்லாம வெரைட்டி பியும் கலந்து கொடுத்துருவான். நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவனுக்கு லாபம் நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ இது கலப்படம். ஸோ கலப்படம் பண்ணும்போது எப்படி கலப்படம் பண்றான்றத நம்ம படிக்க போறோம். ஸோ இப்போ வெரைட்டி ஏ ரைஸும் வெரைட்டி பி ரைஸும் 1 கேஜி 1 கேஜி கலக்கிறான்னு வச்சுக்கோ, 2 கேஜி ஆஃப் ரைஸ் மிக்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த ரைஸ் மிக்சர்ல இதோட மதிப்பு என்ன இருக்குன்னா, ஆப்வியஸா 180 டு 160க்குள்ள இருக்கும். ஏன்னா வெரைட்டி ஏ மட்டும் கலந்தா 180 மதிப்பு இருக்கும், வெரைட்டி பி மட்டும் கலந்தா 160 லைக் மதிப்பு இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னு மட்டும் பாருங்க. ஓகேவா? இது வந்து அழகா நான் சொல்லிட்டேன். லைக் 1 கேஜி 1 கேஜி எல்லாமே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பார்க்க. ஆனா சப்போஸ் நான் கஷ்டமா கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, இப்படி இருக்கு. இப்போ நான் கடைக்காரன் என்ன சொல்லிட்டான், இப்போ நான் இது வந்து கலக்குறேன், எனக்கு கலந்துச்சுன்னா இதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து 82 ருபீஸ் வரணும்.
அதாவது என்னோட கை காசு வந்து ₹82 தான் போணும் அப்படின்னு வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோ. அப்ப என்ன பண்ணுவோம்? அப்படின்றது தான் என் கஷ்டமான கேள்வி. ஸோ இந்த அலிகேஷன்ஸ் மிக்ஸ்சர்ஸ் நம்ம ஈஸியா எப்படி போடலாம் அப்படின்னா, இது வந்து வெரைட்டி ஏ காலம். இப்படி கோடு மாரி போட்டுறோம். இது வெரைட்டி ஏ காலம். ஓகேவா? ஸோ இப்ப வந்து என்ன பண்ணணும் அலிகேஷன்ஸ் மிக்ஸ்சர் இது ₹80 இது ₹82 ₹82ன்னு வச்சுக்கோ. திருப்பி சொல்றேன். ₹90 ₹80 வந்து கலந்து எனக்கு ₹82 மதிப்புள்ள ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலருந்து 1 கேஜி லைக் இதுலருந்து 1 கேஜி எடுத்து காசு இதோட 1 கேஜியோட காஸ்ட் பிரைஸ் 1 கேஜியோட காஸ்ட் பிரைஸ் வந்து ₹82 இருக்கணும். ஓகேவா? இந்த ஏ பிளஸ் பி மிக்சரோட ஏ அண்ட் பி மிக்சர் ஏபி மிக்சரோட ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது வெறும் ஏவோட மிக்சர் இது பியோட மிக்சர். ஸோ இப்போ எவ்வளோ கலக்கணும்னா அலிகேஷன் மிக்சர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 82 இருக்கு 80 இருக்கு ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணா இங்க 2 வந்துடும். 90 இருக்கு 82 இருக்கு ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணா 8 வந்துடும். ஓகேவா? அப்படின்னா 2:8 அப்படின்னா 2 பங்கு ஏ கலந்த அப்படின்னா 8 பங்கு பி கலக்கணும். ஓகேவா? அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ சப்போஸ் இப்போ ஏ வந்து இப்போ என்கிட்ட 1 கேஜி இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப பி இப்போ ஏ வந்து 1 கேஜி அப்ப பி வந்து எவ்வளவு இருக்கணும்? பி எவ்வளவு கலக்கணும் இது கூட? 4 4 ஓகே. ஸோ இப்போ சிஸ்டிகா எப்படி சொல்லியிருப்பா? ஆப்வியஸா வந்து இங்க 2 இருக்கு. இங்க 2 இங்க 1 போட்டு இங்க கேன்சல் பண்ணி 4 போட்டா. ஸோ 1:4. ஸோ ஏ வந்து 1 கேஜி இருந்துச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி பி 4 கேஜி கலக்கணும். ஓகே 4 கேஜிஸ் கலக்கணும். ஸோ கலந்ததுக்கு அப்புறம் இப்போ எங்கிட்ட எவ்வளவு இருக்கு? இதுல ஏல இருந்து 1 கேஜி பில இருந்து 4 கேஜி ஓகேவா? கலந்ததுக்கு அப்புறம் என்னோட மிக்சர்ல வந்து 5 கேஜி இருக்கு. ஓகேவா? 5 கேஜி. இது வந்து பியூர் ஏ, இது பியூர் பி, இது ஏ அண்ட் பி கலவை. ஓகேவா? ஏபி கலவை. ஸோ இந்த ஏபி கலவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஹோமோஜினியஸ் மிக்சர்னு வச்சுக்கோ. ஸோ அப்படின்னா இதுல இருந்து 5ஆ பிரிச்சுக்கோ. ஏன் இந்த 5ஆ பிரிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ற அப்படின்னா இந்த 5ல ஒரு பங்கு எடுத்த 5ல 1/5 அதாவது 1 கேஜி எடுத்த அப்படின்னா அந்த 1 கேஜியோட மதிப்பு ₹82 இருக்குமா? புரிஞ்சா? இப்ப அவனுக்கு லாபம் தான். சோ அவன் என்ன பண்றான்? இந்த 1 கேஜி எடுத்து நல்ல ரைஸ் தான், பிரீமியம் ரைஸ் தான் சொல்லி என்ன பண்றான்? ₹90க்கே விப்பான். சோ புரியல. இப்ப அவனுக்கு ₹8 லாபம். இந்த மாதிரி தான் கடைக்காரங்க நம்மள ஏமாத்துவாங்க. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுல? யாருக்கும் டவுட் இல்லல்ல? ஓகே. இது வந்து சிம்பிள். லைக் இதுதான் இது ஒரு சிம்பிளான ப்ராப்ளம். லைக் இது எப்படி சொல்ல? இத வந்து மேத்தமேட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது வந்து சின்ன ட்ரிக் மாரி. இந்த அலிகேஷன்ஸ் மிக்சர்ஸ் நம்ம சொல்லி ஒரு ட்ரிக். ஓகேவா? இத வச்சு பல காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் போடலாம். ஆக்சுவலா நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். இப்ப வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். ஓகேவா? சப்போஸ் வந்து இப்போ வேற ஏதாவது இப்போ நீங்க சில இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பால் கடைலாம் என்ன பண்ணுவாங்க, லைக் இப்போ நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்ல வந்து எனக்கு சத்து வரணும்னு சொல்லிட்டு, பக்கத்துல பால் பண்ணை இருக்கும். பால் பண்ணையில போய் வெறும் பால் வாங்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ பியூர் மில்க் ஓகேவா? பியூர் மில்க். பியூர் மில்க் ஓகேவா? இது வந்து பியூர் மில்க்னு வச்சுக்கலாம். ஸோ பியூர் மில்க் வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கடைக்காரன்ட்ட போய் கேட்பாங்க, எனக்கு பால் மட்டும் தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா பால்காரன் என்ன பண்ணுவான், கண்டிப்பா காசை நம்மகிட்ட கரைக்கணும்னு எதிர்பார்ப்பான். அவனுக்கு லாபம் வரும்னு பார்ப்பான். ஸோ அவன் என்ன பண்ணுவான் எப்பவுமே பால்ல வந்து கூட தண்ணியும் கலந்துருவான். ஓகேவா? ஆனா எப்படி கலப்பான்னா அவனுக்கு தெரியும். லைக் சேரம் இதெல்லாம் அடல்ட் கண்டென்ட் இங்க போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா, இப்போ கலக்கிறது வந்து அவனுக்கு தெரியும். இவ்வளவுதான் கலந்தா எனக்கு இவ்வளவு லாபம் வரும். டேஸ்ட்டும் பெருசா தெரியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ்ல கலப்பான். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்றேனே. இப்போ வந்து ஓகே. ஸோ இப்போ வந்து மில்க் வந்து மில்க் மிக்சர் மில்க் மிக்சர் ஓகேவா? மில்க் மிக்சர் 40 லிட்டர்ஸ் ஓகேவா? இப்போ 40 லிட்டர் மில்க் இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு தெரியும்ல ஆக்சுவலி மில்க் இஸ் பேசிக்லி கொலாய்டல் சொல்யூஷன். கொலாய்டல் சொல்யூஷன் என்ன தெரியும்? கொலாய்டல் சொல்யூஷன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்குன்னா மில்க் பவுடர் இருக்கு. மில்க் பவுடர் வந்து இட் இஸ் கண்டெய்னிங் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரோட்டீன்ஸை வந்து பால்ல கலந்துருவாங்க. ஸோ அந்த மில்க் ப்ரோட்டீன்ஸை பால்ல கலந்தா மில்க் பவுடர். ஆனால் மில்க் பேக்கெட் மில்க் சாஷேட்னு வருதுல்ல ட்ரை பவுடர். ஆக்சுவலா மில்க்னா அதுதான். ஸோ அதுல வந்து தண்ணி கலந்ததுக்கு அப்புறம் மில்க் எடிபிள் மில்க் கிடைச்சிடும். ஓகே அந்த மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலா மில்க் பவுடர் தான் வந்து அதெல்லாம் சத்தே இருக்கு. கூட தண்ணி கலந்தாதான் உனக்கு மில்கே கிடைக்கும். ஓகேவா? ஸோ யூஸ்வலா நேச்சுரலி ஸ்பீக்கிங் மில்க்ல எப்பவுமே தண்ணி இருக்கும். ஓகேவா? ஸோ மில்க் மிக்சர்னு சொல்லலாம். ஸோ மில்க் மிக்சர் ஏ ஓகேவா? ஸோ இந்த ஏ தான் வந்து இது. ஓகேவா? இதுல வந்து என்ன சொல்றேன் 80 பார்ட்ஸ் 80% 80% மில்க் இருக்கு.
அதாவது வெறும் வந்து சுத்தமான கலப்படம் இல்லாத மில்க் 80 இருக்கு. கூட 20% நேச்சுரலாவே தண்ணி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இது கூட நான் என்ன பண்றேன், அவன் திருட்டுத்தனம் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணுவான் அப்படின்னா, கூட வந்து பியூர் மில்க் சாரி பியூர் மில்க்ன்ற பாரு, பியூர் வாட்டர் பியூர் வாட்டர கலப்பான். பியூர் வாட்டர்ல எவ்வளவு மில்க் இருக்கும்? எவ்வளவு பர்சன்டேஜ் மில்க் இருக்கும் பியூர் வாட்டர்ல? 0% சூப்பர். ஸோ 0% மில்க் இருக்கும். கரெக்டா? ஸோ ரெண்டுத்தையும் கலந்தனா அவன் என்ன சொல்றான், எனக்கு வரப்போற மில்க் பாக்கெட்ல எனக்கு வந்து 70% மில்க் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஸோ திருப்பி சொல்லிடுறேன். ஏன்னா மில்க் மிக்சர். ஏன்னா எழுதிருக்கேன் பாரு. மில்க் மிக்சர். ஓகேவா? ஏன்ற மில்க் மிக்சர்ல வந்து 80% மில்க் இருக்கு. பீன்றது பியூர் வாட்டர். பியூர் வாட்டர். ஓகே, பீன்றது பியூர் வாட்டர். பியூர் வாட்டர்ல எவ்வளவு பர்சன்டேஜ் மில்க் இருக்கும்? 0% மில்க் இருக்கும். ஸோ 0% மில்க்கும் 80% மில்க் மிக்சரும் கலந்துட்டான். ஓகேவா? கலந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான், அவனுக்கு வரப்போற அந்த பாத்திரத்துல வந்து 70% மில்க் இருக்கு. ஓகேவா? 70% மில்க்னா மிச்சம் தண்ணி இருக்கும். ஓகேவா? ஸோ அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, ஏ அண்ட் பி எந்த ரேஷியோல கலந்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு நேச்சர் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும்னு கேட்கறான். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம், முன்னாடி சொல்லி கொடுத்த மாதிரி 70 - 0 70, 80 - 70 10. கரெக்டா? ஸோ ரேஷியோ வைஸ் 7:1 அப்படின்னா, இப்போ இந்த வெரைட்டி ஏ முன்னாடி பார்த்தோம், அது மாதிரி வெரைட்டி ஏ. ஸோ வெரைட்டி ஏ எவ்வளோ இருக்கு? 40 இருக்கு. இப்போ வெரைட்டி பி எவ்வளோ இருக்கு? அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளோ பால் கலக்கணும் தான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ 7க்கு 4 அப்படின்னா 40க்கு எவ்வளோ இருக்கும்? 40/7 இருக்கும். ஓகேவா? ஸோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா 40 லிட்டர் மில்க் மிக்சர் வேணும். லைக் சாரி 40 லிட்டர் மில்க் மிக்சர் கூட 40 லிட்டர்ஸ் பியூர் வாட்டர். ஓகேவா? மில்கே இல்லாத வாட்டரை கலந்து 40 லிட்டர் மில்க் மிக்சரை கலந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து வரப்போற மிக்சர்ல எல்லாம் இருக்கும் 40 லிட்டர் பிளஸ் 40 பிளஸ் 7 லிட்டர்ஸ் ஆஃப் அந்த மில்க்கும் அந்த தண்ணியும் சேர்த்து கலவா இருக்கும். ஸோ இதை வந்து அவன் வித்தான் அப்படின்னா அதுல வந்து 70 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் பியூர் மில்க் இருக்கும். புரியுதா? ஸோ இந்த கான்செப்ட் யாருக்கா புரியாம இருக்கா? எல்லாருக்கும் புரிஞ்சுன்னா தம்ஸ் அப் ஏதாவது கொடுங்க. டவுட் இருந்துச்சுன்னா டவுட் கேளுங்க. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இப்போ நான் காம்ப்ளிகேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ காம்ப்ளிகேட் எப்படி பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கொஸ்டின் மாதிரி ஃபர்ஸ்ட் நான் காட்டுறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் இங்க லைக் உங்களுக்கு டவுட் இருக்கும், இவன் ஏன் வந்து மில்க் மட்டும் பண்றான், இந்த இடத்துல லைக் மில்க் 0% எடுத்துக்கிறான்ல. ஸோ சப்போஸ் இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் வேற எக்ஸாம்பிள் காட்டுறேனே, ஒரு நிமிஷம். இப்போ வந்து ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியுதான்னு பாருங்க. ஸ்கிரீன் ஷேர். ஓகே. இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் பாரு. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரியே இருக்கா? இன் a mixture of 40 liters the ratio of milk and water is 4:1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 4:1னா மில்கோட பர்சன்டேஜ் என்ன? 80%, வாட்டரோட பர்சன்டேஜ் 20%. ஓகே, இது வந்து பேசிக் நம்ம பர்சன்டேஜ் சாப்டர் சிவராம் சொல்லி கொடுத்ததுலேருந்து நீங்க போட்டுடலாம். ஹவு மச் வாட்டர் மஸ்ட் பி added to this mixture so that the ratio of milk and water becomes 2/3. அப்படின்னா இப்போ இதே மாதிரி தான் லைக் சிம்பிள். 40 லிட்டர்ஸ் இருக்கு, வெரைட்டி ஏ இருக்கு, வெரைட்டி பி இருக்கு. வெரைட்டி பியில் வெறும் பியூர் வாட்டர் தான் இருக்கு. ஸோ வெரைட்டி பி பியூர் வாட்டர் எவ்வளோ கலக்கணும்னு கேட்குறேன். ஸோ த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் பிகம்ஸ் 2:3 அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் எல்லாரும் பார்த்துக்கோங்க ஒரு தடவை. ஓகேவா? by 100 வேற ப்ரெசென்ட் பண்றேன். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒன்று வந்து நீங்கள் வந்து மில்க் மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ பேஸ்ட் ரெஃபரன்ஸ் டு மில்க். ஓகேவா? மில்க் ரெஃபரன்ஸாக வச்சு பண்ணுறோம்னு வச்சுக்கோ. அப்போ நீ என்ன பண்ணணும், இப்போ மில்க் ரெஃபரன்ஸாக வச்சு பண்ணுற அப்படின்னா வெரைட்டி ஏ. ஓகேவா? அதாவது மிக்சர் ஏ, மிக்ஸ் பி, ரெண்டுத்துலையுமே நீ மில்க் தான் பார்க்கணும். ஓகே, இந்த ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஸோ சப்போஸ் வித் ரெஃபரன்ஸ் டு மில்க் பார்த்த அப்படின்னா ரெஃபரன்ஸ் மில்க் அப்படின்னா ஏலையும் நீ எவ்வளோ மில்க் இருக்குன்னு பார்க்கணும், பிலையும் எவ்வளோ மில்க் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க,
4:1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னா 80% மில்க், 20% வந்து வெறும் பியூர் வாட்டர். ஓகேவா? ஸோ அது நான் வந்து இங்க மில்க் தான் ரெஃபரன்ஸ். ஸோ 80/100 நான் போட்டேன். அதாவது 100 பங்கு எடுத்தோம்னா 80 பங்கு பியூர் மில்க் இருக்கும் மிக்சர் ஏல. ஸோ பின்றது வாட்டர். ஸோ அது எவ்வளோ இருக்கும்? 0/100. ஸோ இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ ஹவு மச் வாட்டர் மஸ்ட் பி ஆடட் டு திஸ் மிக்சர் ஸோ தட் தி ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் பிகம்ஸ் 2:3. ஓகேவா? அப்படின்னா இப்போ வந்து இது மிக்ஸ் பண்ணி முடிக்கும் போது ஒரு கலவை வரும். ஓகேவா? இங்க மிக்ஸ் பண்ணும் போது ஒரு ஆன்சர் வருதுல்ல, இந்த ஆன்சர்ல 2:3 பங்கு இருக்கணுமா? அதாவது 2 பங்கு மில்க்கு, ஓகே, மிச்சம் இருக்க 3 பங்கு வாட்டர். ஓகேவா? இது வாட்டர். ஸோ அப்போ இங்க வந்து நான் என்ன போடணும்? ஆன்சர் இங்க பாக்ஸ்ல என்ன வரணும்? கேக்குதா எல்லாத்துக்கும்? நான் என்ன சொன்னேன்? ஒண்ணு வந்து மில்க் கன்சிடர் பண்ணனா எப்பவும் மில்க் மட்டுமே பார்த்துட்டே இருக்கணும். ஓகேவா? அந்த சம் மொத்தமாவே மில்க் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து வரப்போற அந்த ப்ராடக்ட்ல 2:3 ரேஷியோல மில்க் அண்ட் வாட்டர் இருக்கணுமா? ஸோ அப்ப அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் மில்க் இருக்குன்னு நான் கேட்கறேன். 2/5 2/5. 2/5 அப்படின்னா எவ்வளவு வரும்? 40/100 வரும். கரெக்டா? 40/100 வரும். ஸோ நார்மல் முன்னாடி நம்ம பண்ண மாதிரியே திருப்பி இங்கே 40 லைக் 100 டினாமினேட்டர் காமனாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே 40 வந்துடும். ஓகேவா? இங்கேயும் வந்து 40 வந்துடும். ஓகேவா? ஸோ கீழே 100 கேன்சல் ஆகும். 40 கேன்சல் 1:1. ஓகேவா? ஸோ 1:1 ரேஷியோ நீங்கள் கலக்கணும். மிக்சர் ஏவும் மிக்சர் பியில் 1:1 கலக்கணும். ஸோ மிக்சர் ஏ எவ்வளோ இருக்குது? 40 லிட்டர் இருக்குது. ஓகே, மிக்சர் பி அப்போ எவ்வளோ கலக்கணும்? அதாவது பியூர் வாட்டர் வளர்க்கணும். 40 லிட்டர் கலந்த அப்படின்னா உனக்கு வரப்போகிற ஆன்சரில் அழகாக வெறும் இந்த ரேஷியோவில் வந்துடும். இந்த ஆன்சரில் வந்துடும். ஓகேவா? இது வந்து ஒரு மெத்தடு. சப்போஸ் நான் ஏன் நீ கேட்கலாம், லைக் நீ ஏன்டா மில்க்ல போடுற, சப்போஸ் வாட்டர்ல பண்ணணும், ஓகே அப்படி கூட போடலாம். ஸோ வாட்டர் ரெஃபரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர். ஸோ வாட்டர். ஸோ கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க? எங்க இருக்கு? 80% மில்க். இப்போ ரிமைனிங் 20% மஸ்ட் பி வாட்டர். கரெக்டா? 20% வாட்டர். 20/100. ஸோ ரிமைனிங் இஸ் வாட்டர் ரெஃபரன்ஸ். ஓகேவா? வாட்டர். ஸோ ரிமைனிங் மஸ்ட் பி பியூர் வாட்டர். ஸோ பியூர் வாட்டர்ல எவ்வளவு வாட்டர் பர்சன்டேஜ் இருக்கும்? 100/100. 100%. ஸோ 100/100 போட்டுக்கோ. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்க? வரப்போற மிக்சர்ல ரெண்டுத்தையும் கலந்து வரப்போற மிக்சர்ல 2:3 இருக்கணும்னாங்க. 2 என்னது? மில்க். அதாவது 5 பங்கு எடுத்து அப்படின்னா 2 பங்கு மில்க் இருக்கணும், 3 பங்கு வாட்டர் இருக்கணும். நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வித் ரெஃபரன்ஸ் டு வாட்டர் போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன ஆன்சர் வரணும்? இந்த இடத்துல என்ன பர்சன்டேஜ் வரணும்? 60:100. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி திருப்பி இங்கே என்ன பண்ணுங்க? கழிங்க. 60 100 கழிச்சா 40. சைன்லாம் விட்டுரு. லைக் 60 பெரிய நம்பர், 60 சின்ன நம்பர், 100 பெரிய நம்பர். சப்ட்ராக்ட் பண்ணால் -40 வரும். லைக் அது இங்கே பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் இந்த நம்பர் மட்டும் போட்டுரு. இங்கேயும் 40 போட்டுரு. ஓகே, 40/100. கரெக்டா? ஸோ கேன்சல் பண்ணணும். திருப்பியும் அதே தான் வருது பார். 1:1 தான் வருது பார். ஸோ அப்படி என்ன அர்த்தம்னா இது வந்து மில்க் மிக்சர். மில்க் மிக்சர் ஏ. மில்க் மிக்சர் ஏ. மில்க் மிக்ஸ். ஓகேவா? இது ஏ. அதாவது மில்க் மிக்ஸ்ல ஒரு பங்கு எடுத்தோம்னா வாட்டரும் ஒரு பங்கு தான் வரும். ஸோ இதுல வர ஆன்சரும் இங்க வர ஆன்சரும் சேமா தான் இருக்கும். ஸோ நீங்க பயப்படவே தேவையில்ல. லைக் நீங்க எப்படி ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் சேமா தான் வரும். யூ டோன்ட் நீட் டு வரி. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்க சின்ன வயசுல பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க, நீங்க தெரியாம முடிச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இது இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, இந்த சாப்டரே இவ்வளவுதான். ஸோ வேற ஏதாவது ஒன்று காட்டுறேன். ஓகேவா? வேற ஏதாவது நல்ல சம். இது வந்து பேசிக்லி வந்து மேட் ஃபார் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஏன்னா வந்து நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. லைக் மிக்சர் ஏ வந்து 2% அயன் இருக்கு, இது இவ்வளோ பர்சன்டேஜ் காப்பர் இருக்கு. மிக்சர் பி வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் அயன் இருக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் காப்பர் இருக்கு. ரெண்டுத்தையும் கலந்த அப்படின்னா எனக்கு எவ்வளோ கலந்தா எனக்கு வரப்போகிற ஆன்சரில் வந்து 3:5 ரேஷியோவில் அயன் அண்ட் காப்பர் வரும். இந்த மாதிரி லைக் நேச்சுரலி ஸ்பீக்கிங் சில லைக் எப்படி சொல்றது டீவியேஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் வந்து சும்மா நம்ம சின்ன பசங்களுக்கு புரியுற மாதிரி லைக் கலோக்கியலா சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி போடலாம். ஓகே, இப்போ நான் ஒரு கொஸ்டின் ஷேர் பண்றேன் பாருங்க. an alloy of cast iron, வெயிட் பண்ணி ஷேர் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, இதை பாரு. ஸோ an alloy A of cast iron contains alloy A of cast iron contain iron and copper in the ratio 5:7. ஸோ இப்போ என்ன இருக்கு? 5 அயன் வந்து 5 பங்கு இருக்கு, காப்பர் 7 பார்ட்ஸ் இருக்கு. whereas alloy B contains iron and copper in the ratio of கொடுத்துட்டாங்க. in what ratio these two alloys ought to be mixed
டு ஃபார்ம் அ நியூ அலாய் வித் அயன் அண்ட் காப்பர் இந்த ரேஷியோ ஆஃப் 2:1. ஸோ இதுவும் அந்த மில்க் அந்த ப்ராப்ளமே தான். லைக் பெருசாக ஒன்றும் இதில் கஷ்டமே இல்லை. ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், இது மிக்ஸ் வெரைட்டி ஏ, ஓகேவா, அலாய் ஏன்னு வச்சுக்கலாம், அலாய் ஏ, ஓகே, ஆல் ஏ. ஸோ இப்போ இந்த ஆல் ஏ வந்து நான் இப்போ கொஞ்சம் ஸ்க்ரீன் ஷேர் நான் எழுதி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ அலாய் ஏல என்ன இருக்குது, 5:7 இருக்குது. ஸோ என்ன பண்ணும், அயன் மட்டும் சப்போஸ் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், மில்க் வாட்டர் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே ஒன்று அயனோட ரெஃபரன்ஸ் எடுத்து போடும், இல்லாட்டி நீ மில்கோட ரெஃபரன்ஸ் எடுத்து போடும், சாரி காப்போட ரெஃபரன்ஸ் எடுத்து போடும், ஓகேவா. ஸோ அப்போ வந்து அயனோட ரெஃபரன்ஸ் எடுத்து போடுறேன்னு வச்சுக்கோ. ஸோ அலாய் ஏல அயனோட கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, 5 இருக்கு, ஓகே. 5 அவுட் ஆஃப் 7 இல்லை 13. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. சிலர் என்ன பண்ணுவீங்க, லைக் பதட்டத்தில் வெறும் 7 டினாமினேட்டரில் போட்டு போறீங்க. டினாமினேட்டரில் 7 வரக்கூடாது, 13 தான் வரணும். என்ன பண்ணணும், 5 + 7/3, 5 சாரி நானே தப்பாக போட்டேன், 12 வரணும், ஓகேவா. ஸோ 5 + 7 12. ஸோ டினாமினேட்டர் 12 வரணும், ஓகேவா. ஸோ அதே மாதிரி அலாய் பி, அலாய் பியில் எவ்வளோ அயன் இருக்கு, 3 பார்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா 3/4, ஓகேவா. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கலந்தா எனக்கு ஒரு மிக்சர் ஏபி மிக்சர் வரப்போகுது. இந்த ஏபி மிக்சர் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது, 2 பங்கு அயன் இருக்கணும், 1 பங்கு காப்பர் இருக்கணும். அப்படின்னா 2/3 இருக்கணும், ஓகேவா. இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இது தெரியுதா? இப்போ அதே மாதிரி அலிகேஷன் மிக்சர்ஸ்ல முன்னாடி படிச்ச மாதிரி தான். ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, இது ரெண்டு சப்ராக்ட் பண்ண ஒரு ஆன்சர் வரும், இது ரெண்டு சப்ராக்ட் பண்ண ஒரு ஆன்சர் வரும். ஸோ இந்த ஆன்சர் எல்சிஎம் எடுக்க தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்க, லைக் 5 12 இருக்குல்ல, இங்கே 3 இருக்கு. ஸோ இன்டூ 4, இது கூட இன்டூ 4, மேலே நியூமரேட்டர்லையும் இன்டூ 4, ஓகே. ஸோ இங்கே இன்டூ 3 போட்டுக்கோங்க, இங்கே இன்டூ 3 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ சப்ட்ராக்ஷன் ஈஸியாக இருக்கும், ஓகேவா. ஸோ 4 2s are 8, நியூமரேட்டரில் 8, இங்கே 3, 3/12, கரெக்டாக. இங்கே என்ன இருக்கும், 3009, நான் போட்டு 1/12. ஸோ வந்து 1:3 அப்படின்னா அலாய் ஏல 1 kg எடுத்த அப்படின்னா அலாய் பில 3 kg எடுத்த அப்படின்னா வரப்போற 4 kgமே வந்து என்ன ரேஷியோல இருக்கணும், 2:1 ரேஷியோல இருக்கும். புரியுதா? எல்லாருக்கும் இது புரிஞ்சுச்சா இந்த கொஸ்டின்? எனக்கு டவுட் இருக்கா? ஓகே, யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இதுவும் ஆக்சுவலாக இந்த சாப்டர்ல ஆக்சுவலாக மென்டல் எபிலிட்டி ஃபுல்லாக ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் தான் எனக்கு. ஆனால் பேசிக்கலி இந்த சாப்டர் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நிறைய அசோசியேட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு எது ஆப்டிடியூட் படிக்கணும், எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, எனக்கு சாதாரணமாக மூளை இருக்கு, அந்த மாதிரி வந்து இதெல்லாம் போய் கேளுங்க, ஓகேவா. அசிங்கப்படுத்தணும் அவங்களாம். ஏன்னா நான் அவ்வளோதான், எனக்கு போர் அடிச்சா அவ்வளோ. ஸோ வந்து லைக் சிலர் வந்து இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. நான் சொன்னேன் லைக் இதெல்லாம் வந்து படிடா அப்படின்னு நான் சொன்னேன். அவன் வந்து லைக் என்ன சொல்லலாம், லைக் எனக்கு இதெல்லாம் எதுக்கு தேவை, நான் தான் காப்பி அடிக்க போறேன், எனக்கு எது தேவை இதெல்லாம் அப்படி பிளேஸ்மெண்ட் சொல்லுவான். பட் ஆனால் தப்பான ஆட்டிடியூட். லைக் நீ பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணாட்டியும் உன் வாழ்க்கைக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும்ல. நீ எங்கேயோ வாங்க போற, ஏதோ பண்ற, இல்லாட்டி நீ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோ. ஸோ ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோ. ஸோ பிஸ்னஸ்ல உனக்கு ஃப்ளரிஷ் ஆகணும் அப்படின்னா இந்த கான்செப்ட் கண்டிப்பாக உனக்கு தேவைப்படும். இப்போ நீ வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக யோசிக்கும் போது, நான் இப்போ இந்த பால்காரன், இந்த ஆளாய், இப்போ நீ வந்து சிவராமே வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு மெட்டல் கம்பெனி வச்சுக்கான்னு வச்சுக்கோ. ஸோ மெட்டல் கம்பெனி வைக்கிறான், இந்த மாதிரி மேனுஃபேக்சர். டீ கடை அப்படிலாம் சொல்லாத, நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆக போறான், சும்மா. ஸோ டீ கடை வைக்கிறான், டீ கடைலாம் பாவம், சரி ஹிஸ்ட்ரிக்கா சந்தோஷத்துக்கு டீ கடையே வச்சுக்கலாம். ஸோ டீ கடை வைக்கணும்னா அவன் யோசிக்கணும், இப்போ நான் பால் வாங்குறேன், எனக்கு ப்ராஃபிட் வரும், டீ செய்யறான், பால் இவ்வளோ கலக்கணும், எனக்கு தண்ணி இவ்வளோ கலத்த தான் எனக்கு வந்து அன்னைக்கு ப்ராஃபிட் வரும்னு அவன் கால்குலேட் பண்ண தெரியும். அந்த அளவுக்கு மூளை இருக்கணும், ஓகேவா. ஸோ அப்போதான் வந்து அவன் ஃப்ளரிஷ் ஆக முடியும், லைக் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். எனக்கு தெரியல, லைக் பாவம் ரொம்ப எமோஷனல் டேமேஜ் ஆயிடுச்சு, ஓகே. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தேவைப்படும். இப்போ வந்து மற்றவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியல. இப்போ இருக்கிற டீ கடையில லைக் படிக்காதவங்க வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குன்னு அவங்கள மட்டும் தட்டவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சில பேசிக் டேலண்ட் இருக்கும், ஸ்கில் இருக்கும், ஓகேவா. ஸோ வந்து நீ ஃப்ளரிஷ் ஆகணும்னா உனக்கு ஒரு மெத்தட் சூஸ் பண்ணணும், ஓகேவா. அந்த மெத்தட் இதுவா கூட இருக்கலாம், ஓகேவா. நீ கேட்கலாம், நான் ஏன் அவனை மாதிரி லைக் அந்த டீ கடை வச்சிருக்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கணும், நான் ஏன் அவனை மாதிரி இருக்க மாட்டேனா அப்படின்னு கேட்டா, நீ மோஸ்ட் ஆஃப் இருக்க மாட்டேன். ஏன்னா இருந்தா இன்னத்துக்கு அந்த திறமை நீ கண்டுபிடிச்சிருப்பேன் உங்ககிட்ட இருக்குன்னு, ஓகேவா. ஸோ வந்து அது வந்து என்னோட ஒப்பீனியன், ஓகே. என்னோட ஒப்பீனியன் தப்பா கூட இருக்கலாம். பட் ஆனால் வந்து இது நீ உனக்கு கண்டிப்பா தேவைப்படும் வாழ்க்கையில, உனக்கு இதெல்லாம் கண்டிப்பா தேவைப்பட்டே ஆகும். இதுல இருந்து தப்பிக்க முடியாதுனால சப்போஸ் நீ கத்துக்காம நீ லைக் எப்படி சொல்றது மூவ் பண்ணிட்டே இருந்தனா வாழ்க்கையில உன்னால ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது, ஓகேவா. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீ படிக்கும் போது உனக்கு திங்கிங்கும் லைக் என்ஹான்ஸ் ஆகும், லைக் புதுசு புதுசாக யோசிக்க ஆரம்பிப்ப. வேற விஷயமா ஒரு விஷயத்துல வேற மாதிரி நீ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுவ. ஒரு கொஸ்டின் எப்படி எப்படிலாம் பண்ணலான்னு லைக் இன்னும் நீங்க பர்சன்டேஜ் டெஸ்ட் அட்டன் பண்ணல நினைக்கிறேன். நீங்க பர்சன்டேஜ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சிவராம் நடத்துல பர்சன்டேஜ் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், ஓகேவா. ஆனால் நீங்க யாருமே யோசிக்க மாட்டீங்க அது எப்படி ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணலாம், பிசிக்ஸ்ல மேக்ஸ்ல எப்படி அப்ளை பண்றாங்கன்னு யோசிக்கவே மாட்டீங்க. ஸோ என்ன பண்ண, நான் வேணே பர்சன்டேஜஸ் வந்து 10 மார்க் டெஸ்ட்டாக வச்சுட்டேன். ரொம்ப ஈஸி தான், கொஸ்டின்ஸ் ஈஸி தான். பட் ஆனால் வந்து யூ வில் பி ஏபிள் டு சி ஹவு தீஸ்
percentages concepts are being applied in physics and mathematics. ஓகேவா? அதை நீங்க பாருங்க, பொறுமையா டைம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க இந்த எக்ஸாம். ஓகேவா? இது வேற என்ன இருக்கு, வேற ஏதாவது நல்ல கொஸ்டின் இருக்கா? இது ரொம்ப பெரிய சாப்டர்லாம் கிடையாது, சின்ன சாப்டர் தான். வேற ஒரு மாடல் இருக்கு. ஓகே, அந்த மாடல் மட்டும் நான் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, லைக் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மிக்சர் ஏ இருக்கு. மிக்சர் ஏ வந்து 10 ரூபான்னு வச்சுக்கோ. மிக்சர் பி வந்து 20 ரூபான்னு வச்சுக்கோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வரப்போற மிக்சர் வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து 10க்கும் 20க்குள்ள தான் இருக்கணும். ஓகேவா? இந்த ஆன்சர் வந்து பிட்வீன் 10 அண்ட் பிட்வீன் 10 அண்ட் 20, அதாவது லெஸ் தேன் 20 கிரேட்டர் தேன் 10 இருக்கணும். சப்போஸ் நீ இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் பதட்டத்தில் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது சில்லி மிஸ்டேக் பண்ணுவீங்க. சில்லி மிஸ்டேக் பண்ணும்போது ஆன்சர் சப்போஸ் 21 வச்சுக்கோங்க, அப்படி சுதாரிச்சுக்கணும். நீங்க தப்பு பண்ணிட்டேன்னு சுதாரிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ மிக்சர்ல வந்து போட போற ஆன்சர் வந்து 20 to 10 தான் இருக்கும். 20யும் இருக்காது, 10ம் இருக்கக்கூடாது. ஓகேவா? மோஸ்ட் ப்ராபப்லி இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு. ஓகே, இந்த ட்ரிக்ஸ் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கணுன்றத விட புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இப்போ வேற ஏதாவது இருக்கா? இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஆன்சர் சொல்றேன். ஓகேவா? ஒரு மெத்தட் சொல்றேன். ஸோ இப்போ 10 20 ரெண்டுத்தையும் சேர்த்தா நான் சப்போஸ் 22 வருது. 10 rupees ப்ராடக்ட், 20 rupees ப்ராடக்ட், விச் கிவ்ஸ் சம் ப்ராடக்ட் ஆஃப் வர்த் சம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சாரி, ஓகே, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ கடைக்காரன் என்ன பண்ணுவான், அந்த கடைக்காரன் வந்து இந்த எக்ஸ் ருபீஸ் ப்ராடக்ட்டை எக்ஸ் ருபீஸ்க்கு விற்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கூடுதல் விலை போட்டு வைப்பான். சப்போஸ் இந்த கூடுதல் விலை 22ன்னு வச்சுக்கோ, 22 rupees. ஓகேவா? ஸோ 22 rupees, இஃப் தி 10 rupees ப்ராடக்ட், ஓகே, 10 rupees ப்ராடக்ட் ஏ, 20 rupees ப்ராடக்ட் பி ஆர் பீங் மிக்ஸ்டு அண்ட் சோல்ட் ஃபார் அ ப்ரைஸ் ஆஃப் 22 rupees. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோ. Product A of value 10 rupees, product B of value 20 rupees are being mixed together and sold for rupees 22. அப்படின்னா நீ இந்த இடத்துல கண்மூடித்தனமா டேரக்ட் 22 போட்டோம்னா கண்டிப்பா தப்பு. லைக் நான் என்ன ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல, கண்டிப்பா ரெண்டுத்தையும் கலந்தேன் அப்படின்னா வரப்போற ஆன்சரோட மதிப்பு 20க்கும் 10க்கும் நடுவில் தான் இருக்கும். ஸோ அப்பவே தெரிஞ்சிருச்சு, அப்படின்னா வந்து 22ன்ற ஆன்சர் டேரக்டா போட முடியாது. ஸோ இப்போ 22ன்ற இந்த இது என்ன ப்ரைஸா இருக்கும்? இது ஆக்சுவலி சிவராம் நடத்திட்டான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க சொல்லணும். ஸோ 22ன்ற வேல்யூ வந்து என்ன ப்ரைஸ்? சூப்பர் சிவராம். ஸோ இது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இது காஸ்ட் ப்ரைஸ், இது காஸ்ட் ப்ரைஸ். அதாவது அந்த ட்ரேடர், இப்போ நான் வந்து ஒரு அரிசி மூட்டை கடை வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் அரிசி மூட்டை ஏ வந்து 10 ரூபாய்க்கு வாங்குறேன், நான் அரிசி மூட்டை பி 20 ரூபாய்க்கு வாங்குறேன், அது காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? என்னோட காஸ்ட் கொடுத்து நான் வாங்குற காஸ்ட் ப்ரைஸ். ஸோ வந்து 22 ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? உங்ககிட்ட இருந்து நான் வாங்குற காசு. ஓகேவா? ஸோ உங்ககிட்ட இருந்து வாங்குற காசை நீங்க போடக்கூடாது. இங்க என்ன பண்ணணும், செல்லிங் ப்ரைஸ், சாரி, காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எப்படி போடலாம், அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஹி மேக்ஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் 10% அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 22 rupees. 22 rupeesல வச்சுட்டு அவன் வந்து 10% ப்ராஃபிட் கொண்டு வரான் அப்படின்னா, அப்போ 22 rupeesல இருந்து எப்படி காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிப்பா, இல்ல காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ எப்படி என்னவா இருக்கும்? டக்குன்னு சொல்லுங்க. 19.8 ஐ கெஸ். சரி, ஓகே. 22 by 1.1 இருக்கும். 20. என்ன ப்ரோ? 20யா? சரி, ஓகே, 20 தான் நினைக்கிறேன். 20 தான். Yeah, 20. 20 தான். ஸோ 20 rupees. ஸோ கரெக்டா வந்து அவன் 20 rupees விற்கிறான். இங்க 20 rupees அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 20 rupees வந்துருக்குன்னா என்ன அர்த்தம்? அவன் எவ்வளவு ஏ கலந்துருக்கான்? இப்போ ஒரு பொருள் இருக்கு, பொருள் ஏ இருக்கு 10 ரூபா, பொருள் பி இருக்கு 20 ரூபா. இதோட காஸ்ட் ப்ரைஸ் தான் நான் சொன்ன வேலை. ஓகேவா? இப்போ ரெண்டு வேலையும் சேர்த்து எனக்கு 20 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருள் வருது. ஓகேவா? அப்ப அதுல ஏ எவ்வளவு கலந்துருப்பான், பி எவ்வளவு கலந்துருக்கான்? ஏ இல்லல்ல. கரெக்ட், சிஸ்டிகா கரெக்டா சொல்லிட்டா. ஸோ ஏவன் கலக்கல. ஏன் கலக்கல நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஏவோட மதிப்பு 10 ரூபா, பியோட மதிப்பு 20 ரூபா, ரெண்டுத்தையும் சேர்த்து ரெண்டுத்தையும் லைக் நான் ஜீரோ வேல்யூஸ் கலந்தேன் அப்படின்னா வரப்போற ஆன்சர் ஆப்வியஸா 20க்கும் 10க்கும் உள்ளதான் இருக்கும் ஒரு கேஜி. ஆனா அதே 20 ரூபா வருது அப்படின்னா பியோட வேலைன்னா 20 ரூபா. ஸோ பியை மட்டும் வச்சுட்டு ஏன் அவன் கலக்கவே இல்லை, நேர்மையான ஆளா இருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துடாதீங்க வாழ்க்கையில. ஓகேவா? கண்டிப்பா அடி வாங்குவீங்க.
ஸோ வந்து 20 ருபீஸ்லேயே அப்படியே விற்கிறான். 20 ருபீஸ் ப்ராடக்ட் மட்டும் கலந்துருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ வந்து ஹிஸ்ட்ரியா சொன்ன மாதிரி ஏயோட வேல்யூ 0. ஸோ இன்னைக்கு கிராஸ் செக் பண்ணாமே 10 இருக்கு, 20 இருக்கு. ஓகேவா? 10 20 minus 10 10 20 minus 20 0. ஸோ 0:10 அப்படின்னா 0, இது 0, இது 10 அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோ. ஸோ இது 0 வந்துச்சுன்னா இது ஒண்ணுமே கலக்கல, நில். ஓகேவா? நில். இதுல மட்டும் கலக்குறான், இதுல மட்டும் கலக்குறான். ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இன்னொரு மிஸ்டேக் சொல்றேன். ஸோ வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னு நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ வந்து ஏ ப்ராடக்ட் ஏ இருக்கு. இப்போ கடங்காரன் கடையில வச்சிருக்கான்னு வச்சுக்கோ. என் கடையில என்ன பண்ணுவான், இப்போ ஒரு மளிகை கடை வச்சிருக்கான்னு வச்சுக்கோ. மளிகை கடையில என்ன பண்ணுவான், ஏன்ற ஒரு ஒரு பால் பாக்கெட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்ற பால் பாக்கெட்ல என்ன பண்ணுவான், ஒரு டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி. இப்போ புதுசா வந்திருக்கும் ஏன்ற பால் பாக்கெட், புதுசா வந்திருக்கும். பீன்ற பால் பாக்கெட் வந்து நல்லா முன்னாடி இருந்தே நல்லா ஓடிட்டு இருக்கும். ஸோ எதுல அவன் டிஸ்கவுண்ட் தருவான், புதுசுல தருவானா பழசு தருவானா? புதுசுல. புதுசா, ஏன்னா அதை ரன் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்பதான் வந்து அதையும் அவனால புஷ் பண்ண முடியும். ஸோ புது ப்ராடக்ட்ல நல்லா டிஸ்கவுண்ட் தருவான். டிஸ்கவுண்ட் கொடுத்து டிஸ்கவுண்ட் நிறைய விலை குறைச்சிருவான். ஓகேவா? ஸோ சப்போஸ் நிறைய விலை குறைச்சிட்டான் அப்படின்னா அவனோட காசு அடிபடுமா அடிப்படாது. ஸோ அடிப்படும்ல. ஸோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் சுதாரிப்பான். ஸோ இது இந்த அமௌண்ட் இருக்கும், இந்த அமௌண்ட்டுக்கு மேல நான் குறைச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு லாஸ் ஆயிரும். இந்த அமௌண்ட்டுக்கு கீழே குறைச்சினா எனக்கு வந்து ஓடாது, பால் ஓடாது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு அவன் கொஞ்சம் கெஸ் பண்ணி ஒரு ஒரு குத்து ஒரு கன்க்ளூஷன் வருவான். ஓகேவா? ஸோ சப்போஸ் வந்து அவன் இப்படி பண்றான்னு வச்சுக்கோ. இப்போ வந்து ஏ வந்து இப்போ ஷார்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஜியோ இருந்துச்சுல, ஜியோ சிம் இருந்துச்சுல, ஜியோ சிம் வரும்போது என்ன பண்ணா, அந்த ஜியோ சிம் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீயா தானே விட்டான். லைக் நீங்க காசே தர தேவையில்ல, ஃப்ரீயா கொண்டாந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு உங்களை அந்த அடிக்ட் பண்ண வச்சுட்டான். ஸோ அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த நேச்சருக்கு உங்களை அடிக்ட் பண்ண வச்சு கடைசியில் நீங்க இப்போ நிறைய பேர் ஜியோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏர்டெலோட அந்த கஸ்டமர்ஸ்லாம் பிடிங்கிட்டான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சில பால் பாக்கெட்டே இருக்கு. ஓகே, மில்க் ஏ கம்பெனி இருக்கு, மில்க் பி கம்பெனி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றான், வேணுனே வந்து மில்க் ஏ கம்பெனி நல்லா யோசிச்சு என்ன பண்றான், எனக்கு வந்து மில்க் பி அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அவனோட பால் பாக்கெட்டை வேணுனே வந்து 0.8% என்னன்னா வந்து 0.8% குறைச்சிட்டான். லைக் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஹி ரெடியூஸ்ட் ஹிஸ் பிரைஸ் பை 20%. பை 20% அப்படின்னா 100 ரூபா இருக்கிற இடத்துல 80 ரூபா ஆக்கிட்டான். ஓகே, அப்படின்னா இப்போ ஏவோட விலை இருக்கும் 80 இருக்கும், 80 ரூபா இருக்கும். ஓகேவா? ஆனா பி என்ன பண்ணுவான், பி பால் பாக்கெட் என்ன பண்ணுவான், ரொம்ப நாளா ஓடிக்கிட்டே தானே இருக்கு. அவன் என்ன பண்ணுவான், சப்போஸ் 120 ரூபாலே விற்கிறான்னு வச்சுக்கோ, அதாவது 20% ப்ராஃபிட்லேயே விற்கிறான்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து லாஸ் வந்து 20%, ப்ராஃபிட் 20%. ஓகேவா? ஸோ இப்படி வித்துட்டு இருக்கான். ஓகேவா? வித்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவான், ஆனா இந்த மாதிரி விற்கிறான் சரி. ஆனா இப்போ நீ வந்து லைக் யோசிக்காம நீ வந்து வெறும் பால் பாக்கெட் ஏன் மட்டும் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, உனக்கும் லாஸ் தானே. ஏன்னா இப்போ நீ வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்குற, 20% லாஸ்ல போயிட்டு இருக்கு. சப்போஸ் இதே 20% லாஸ் உனக்கும் இன்கர் ஆயிரும்ல. நீ சொல்லலாம் லைக் நான் காஸ்ட் பிரைஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து நான் பண்றேன்ல. இல்ல சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோ, லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ உனக்கு. ஓகே, அப்ப நீ என்ன யோசிக்கணும், என்னால முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட் லாஸ் தப்பிச்சா போதும் அப்படின்னா உனக்கு என்ன வரணும் ஆன்சர், ரெண்டுத்தையும் கலந்தா இதுல 20% ப்ராஃபிட் ஆகுது, 20% ப்ராஃபிட் மேல போட்டோம், 20% ப்ராஃபிட் ஆகுது, 20% லாஸ் ஆகுது, எனக்கு ப்ராஃபிட்டும் ஆகக்கூடாது லாஸும் ஆகக்கூடாது, அப்பதான் என் கடையை ஓட்ட முடியும். ஸோ என்ன பண்ணணும், இங்கே 100 வரும் கரெக்டா. இப்போ என்ன சொல்றேன்னு, இங்க வந்து 20% லாஸ் இருக்கு, இங்க 20% ப்ராஃபிட் இருக்கு, ரெண்டுத்தையும் சேர்த்தா எனக்கு லாஸும் இருக்கக்கூடாது ப்ராஃபிட்டும் இருக்கக்கூடாது, ஸ்டேபிளா இருக்கணும். அப்படின்னா 100. ஸோ இங்க இப்போ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி பாரு. இங்க 120 இருக்கு, 100 இருக்கு, அப்படின்னா 20, இங்க இருக்கு 20. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மில்க் பாக்கெட் ஏ வாங்கினேன் அப்படின்னா ஒரு மில்க் பாக்கெட் பி வாங்கணும். லைக் அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, மில்க் பாக்கெட் ஏ ஒருத்தருக்கு வித்தோம் அப்படின்னா மில்க் பாக்கெட் பி கூடயே அவனுக்கு விற்கணும். ஓகே, அப்பதான் வந்து அவனுக்கு கடை ஓடும், இல்லாட்டி கடை முடிட்டு போயிடுவான் 2 நாள்ல. ஓகேவா? ஸோ வந்து இந்த மாதிரி தான் உங்க நார்மல் லைஃப்ல அப்ளை ஆகுது இந்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ இது நல்லா புரிஞ்சிருச்சுல. இது நான் ஏன் சொன்னேன்னு சொல்றேன். சில டைம்ஸ் என்ன பண்ணுங்க, சில்லி மிஸ்டேக் பண்றதுக்காக 20% லாஸ், ஏ வந்து 20% லாஸ். ஓகே, ஏ 20% லாஸ். ஓகே, 20% லாஸ். பி வந்து 20% ப்ராஃபிட், 20% ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் வரப்போகிற ஆன்சர் வந்து என்ன பண்ணணும், நோ லாஸ் நோ கெயின். ஸோ 0 நீங்கள் போட்டுறீங்க, நோ லாஸ் நோ கெயின் 0ன்னு போட்டு இங்கே வந்து 0.2, இங்கேயும் 0.2 அப்படின்னு போட்டோன்னா ஆன்சர் தப்பாயிரும். இந்த இடத்துல கரெக்டாக வருது. ஓகேவா? இந்த இடத்துல ஆன்சர் கரெக்டாக வந்ததுனால நீ ஃப்ளூக்கில் தப்பிச்சிட்ட. சப்போஸ் நான் இங்கே வந்து இங்கே 30 மாற்றினு வச்சுக்கோ,
இங்க 30 மாத்திட்டு இங்க 70 மாத்தினா ஆன்சர் அடிப்படும். ஓகேவா? கண்டிப்பா சேமா வராது. ஸோ இங்க வந்து 30னா இங்க 0.3. ஓகே இங்க 2 இருக்கு. இங்க 0 இருக்கு. அப்பன்னா இங்க 2:3ன்னு ஆன்சர் வருது பாரு. ஆக்சுவலா அது தப்பு. ஏன் தப்புன்னு சொல்லுங்க. இது லாஸ்ட்ல இருக்கு. இது ப்ராஃபிட்ல இருக்கு. நான் வெறும் 30%னா 0.3 தான. அப்படி தானே படிச்சிருக்கோம். ஸோ 20%னா 0.2. 0.2 போட்டு நோ லாஸ், நோ ப்ராஃபிட்னா 0 அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல லைக் அதே மிக்ஸ்ட் அலிகேஷன்ஸ் மெத்தட்ல 2 இந்த 0 2 சப்ட்ராக்ட் பண்ணா இங்க 0.2 வரும். இது வந்து ஏ காலம், இது பி காலம். 3யும் 0 சப்ட்ராக்ட் பண்ணா 0.3 வரும். இப்போ நான் போட்ட தப்பு. ஆப்வியஸா தப்பு. ஏன் தப்புன்னு சொல்லுங்க. ஐடியா வருதா? அதை கெஸ் பண்ண முடியுதா? கேக்குதா? சிவராம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நடத்தணும்ல, அது பேஸ்ட் தான் இது. சொல்லு, ஏன் தப்பு? ஆ, 30% லாஸ். ஆமா. ஸோ வந்து நானே சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ நீங்க என்ன ட்ரீட் பண்ணிருக்க அப்படின்னா, இங்க 0.2 போட்டிருக்கேன், 0.3 போட்டிருக்கேன். இப்போ லாஸ்னா 30% லாஸ்ட் தெரியும். ப்ராஃபிட்னா 20% வந்து கூடுதல்னு தெரியும். ஆனா இங்க 0.2 இங்கேயும் போட்டு இங்கேயும் 0.2 போட்டோம்னா ரெண்டுத்துக்குமே அர்த்தம் என்ன? ரெண்டுமே ப்ராஃபிட்ல போகுது, இல்லை ரெண்டுமே லாஸ்ட்ல போகுதுன்ற மாதிரி கன்சிடர் பண்றேன். ஸோ மீனிங்கே தப்பு. லைக் உன்னால மேத்தமெட்டிக்கல் லிங்க் உன்னால கொண்டு விட முடியல. ஸோ என்ன பண்ணணும், எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி பர்சன்டேஜ்ல லெஸ் தென் லைக் 0.2 அந்த மாதிரி எழுத எனக்கு பிடிக்காது. நான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் என்ன 30% லாஸ் ஆகும், என்ன பண்றோம் 0.7 தான் எழுதுவேன். ஓகேவா? இங்க 0.7 தான் நான் போடுவேன். அதாவது வந்து இப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் லாஸ், 20% லாஸ்னா 20% லாஸ் அப்படியே போட்டுற மாட்டேன். அப்படின்னா ஆக்சுவலா அந்த செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஓகேவா? அதே மாதிரி நீங்களும் பாருங்க, ரைட் செல்லிங் பிரைஸ். இப்போ நான் இங்க போடுறேன், ஆல்வேஸ் ரைட் செல்லிங் பிரைஸ். அப்பதான் சில்லி மிஸ்டேக் வராது. ஓகேவா? சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. எதுக்கு இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டு? ஸோ எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி பண்ணா பிடிக்கும். ஸோ 0.7 நான் போட்டு இங்க என்ன பண்ணணும், 1.2 நினைக்கிறேன். 1.2 ப்ராஃபிட்டும் வரக்கூடாது, லாஸும் வரக்கூடாது, 1. ஓகேவா? இப்போ இங்க பாரு, இப்போ வந்து கரெக்டா வரும் ஓரளவுக்கு. 0.3 வரும், 2 வரும். ஓகேவா? இந்த இடத்துல யூஸ்வலா தப்பு வராது. பட் ஆனா சில இடத்துல எனக்கு சில்லி மிஸ்டேக் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நான் சொல்றேன், எப்பவுமே எக்ஸாம்ல நீங்க பார்த்து போடுங்க. எப்பவுமே 0.7 போடு, இங்க 0.2 1.2 எடுத்தே போடு. ஓகேவா? வேற ஏதாவது இருக்கா? வேற ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலா வந்து சிவராம் நடத்தியிருப்பான். பர்சன்டேஜ்லயே சிவராம் நடத்தியிருக்கான். அந்த ப்ராப்ளம் வந்து எப்படின்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது, ரொம்ப சிம்பிளும் கிடையாது. ஓகேவா? ஸோ வந்து இப்போ மேன் பைஸ் அ மில்க். நான் கொஸ்டின் அப்படியே எழுதுறேன். ஓகேவா? ஓகேவா? மேன் பைஸ் எ மில்க் ஃபார் 5 rupees, rupees 5. ஓகே, rupees 5. 1 லிட்டர், 1 லிட்டர் பால் வந்து 5 ரூபாய்க்கு வாங்குறான். 0.5. ஓகேவா? இது வந்து என்னது, பியூர் மில்க் ஏன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஏன்ற ஒரு பால் வந்து வெறும் 5 ரூபாய்க்கு வாங்குறான் 1 லிட்டருக்கு. ஓகேவா? சப்போஸ் வந்து இப்போ என்ன பண்றான் அப்படின்னா, இது கூட வந்து தண்ணி ஆட் பண்றான், ப்ளஸ் வாட்டர் ஆட் பண்றான். வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றான், இதை வந்து விற்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ எவ்வளோ விற்கிறான் அப்படின்னா, இந்த மில்க் மிக்சர் ஏ பிளஸ் வாட்டர் மில்க் மிக்சர் வந்து 6 ரூபாய்க்கு விற்கிறான். 6 ரூபா per லிட்டருக்கு விற்கிறான். ஓகேவா? ஸோ விற்கும் போது அவன் என்ன சொல்லிட்டான், மேக்கிங் a ப்ராஃபிட் ஆஃப் 33 1/3% ப்ராஃபிட் பண்றான் அப்படின்ட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இப்போ எவ்வளோ வாட்டர் ஆட் பண்றான் அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பார்?
திருப்பி கொஸ்டின் சொல்றேன் ஓகேவா. வெறும் பால் இருக்கு ஓகேவா. 5 ரூபா பெர் லிட்டர் பால் இருக்கு. அது வந்து ஏன்னு வச்சுக்கோ ஓகேவா. கூட தண்ணி ஆட் பண்றான். தண்ணி ஆட் பண்ண என்ன மிக்சர் வரும்? ஏபின்ற மிக்சர் சாரி ஏடபிள்யூன்ற மிக்சர் அதாவது வாட்டர் அண்ட் மில்க் ஓகேவா. ஸோ இதை வந்து என்ன பண்றான் அப்படின்னா வந்து விற்கிறான். விற்கும் போது எவ்வளோ விற்கிறான் அப்படின்னா 6 ரூபா விற்கிறான். 6 ருபீஸ் ஓகேவா. 6 ருபீஸ் விற்கிறான். 6 ருபீஸ் விற்கும் போது அவனுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னா 33.333% லைக் 333 1/3 பார்ட் ஓகே ப்ராஃபிட் வருது ஓகேவா. ஸோ அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. இது எப்படி போடுவா? ஏதாவது சும்மா கெஸ் பண்ணுங்க. யாராவது மைக்கை மியூட் பண்ணி சரி அன்மியூட் பண்ணி ஏதாவது சும்மா சொல்லுங்க. என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கூட அலிகேஷன் முடிச்சிடும். அடுத்த கிளாஸ்க்கு இதை எடுத்துட்டு போக மாட்டோம். அவ்வளவுதான். இது சின்ன சாப்டர் தான். ஆனா சிம்பிளா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். யாருக்குமே எதுவும் தோணலையா? சரி ஓகே. இப்போதைக்கு இது பாஸ் பண்ணி வைப்போம். நீங்க யோசிச்சுட்டுங்க. நான் அதுக்குள்ள வேற ஒரு டாபிக் சொல்றேன் ஓகேவா. ஸோ வந்து இந்த அலிகேஷன் மிக்சர்ஸ் நான் சொல்லித்தரேன் ஓகே. இது மெத்தட் ஒர்க் ஆகுது ஓகே. நீங்க கேட்கணும் லைக் ஏன் இந்த மெத்தட் ஒர்க் ஆகுதுன்னு நான் கேட்கணும் ஓகேவா. ஸோ நான் இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் மாதிரி கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சம் நடத்தணும் பார்த்தியா. இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோ. 80% வந்து இங்க ஆட் பண்றேன். என்ன நான் என்ன சொன்னேன்? 80% மில்க் இருக்கு. மில்க் உள்ள 80% மில்க் 20% வாட்டர். அப்படியே 20% வாட்டர் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இது வந்து பாக்ஸ் ஏ அதாவது பேக்கெட் ஏ ஓகேவா. இது கூட வந்து வாட்டர் ஆட் பண்றோம். இதுதான் நியூ வெசல். இந்த நியூ வெசல் என்ன இருக்கும்? ஏபி மிக்சர் இருக்கு, வாட்டர் பிளஸ் மில்க் இருக்கு. இதோட பர்சன்டேஜ் 70% இருக்கும் ஓகேவா. இது வந்து நான் பேசிக் மேக்ஸை சால்வ் பண்றேன். நான் ஏன் பேசிக் மேக்ஸ் சொல்றேன் அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல கொஞ்ச நாள் கழிச்சு இது மறக்கலாம். அந்த மெத்தட்லாம் மறந்து போனேன். மறக்காம இருக்கணும். நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஓகே. அடிக்கடி ரிவைஸ் பண்ண அவசியம் இல்லை. எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சும்மா கண்ணிலே பார்த்தாலே போதும், ஞாபகம் இருக்கும் ஓகே. பார்க்காம சால்வ் பண்ணி பாரு. ஸோ வந்து 80% மில்க் இருக்கு, மிச்சம் 20% வாட்டர். வெறும் வாட்டர் 100% வாட்டர் இதுக்கு கலக்கிறோம். 70% வருது ஓகேவா. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் நான் எப்படி லைக் அப்ரோச் பண்ணணும்னு நான் சொல்றேன் ஓகேவா. இது வந்து எக்ஸ் குவான்டிட்டிஸ்னு வச்சுக்கோ. எக்ஸ் குவான்டிட்டி ஓகேவா. இது வந்து ஒய் குவான்டிட்டி ஓகேவா. எக்ஸ் குவான்டிட்டி மில்க் அண்ட் வாட்டர் மிக்சர். மில்க் பிளஸ் வாட்டர் ஓகே. மில்க் பிளஸ் வாட்டர் மிக்சர் இருக்கு. கூட 100% வந்து ஒய் இருக்கு. 70% வந்து ஏபி. 70% மில்க் பிளஸ் வாட்டர் மிக்சர் வந்துடும் ஓகேவா. ஸோ இப்போ இதுல எக்ஸ் கலக்குறேன், இதில் ஒய் கலக்குறேன்னா ஏபி எவ்வளோ வரும் எனக்கு? ஒரு கிண்ணம் எடுத்துக்கோ, பெரிய கிண்ணம் எடுத்துக்கோ. அதில் வந்து ஒரு சின்ன இப்போ வந்து கப் ஏ வந்து இவ்வளோ எக்ஸ் லிட்டர்ஸ் இருக்கு, கப் பி வந்து ஒய் லிட்டர்ஸ் இருக்கு. ரெண்டுத்தையும் அப்படியே சாம்பிள் ஊத்துறேன். ஸோ அந்த பெரிய கிண்ணத்துல பெரிய பாத்திரத்துல எவ்வளோ கண்டென்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கும்னு நான் கேட்குறேன். எனக்கு கேட்குற கேள்வி புரியுது எல்லாத்துக்கும்? ரெடி இப்படி வச்சுக்கோங்கடா. சப்போஸ் வந்து நான் ஒரு சாப்பாடு செய்கிறேன் ஓகேவா. நீ என்ன பண்ணுற? 100 kg பாஸ்மதி ரைஸ் போடுறேன், 100 kg சாதா ரைஸ் போடுறேன் ஓகேவா. இப்போ அந்த பாத்திரத்தில் எவ்வளோ கேஜி ரைஸ் இருக்கும்? 200. அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணுற? எக்ஸ் எக்ஸ் ஒரு பால் பேக்கெட் இருக்கு. பால் பேக்கெட் வந்து எக்ஸ் கண்டென்ட் இருக்காதுல்ல. வெறும் கப்பில் தண்ணி இருக்கு, ஒய் லிட்டர்ஸ் இருக்கு. ரெண்டு கலந்தானா எக்ஸ் பிளஸ் ஒய் லிட்டர்ஸ் இருக்க போது அவ்வளோதான். அதில் என்ன ப்ரொபோர்ஷன் இருக்கு அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. இங்கே என்ன இருக்கோ எக்ஸ் பிளஸ் ஒய் லிட்டர்ஸ் இருக்க போகுது ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு ஓகேவா. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மில்க் ஈக்குவேஷன் நான் எழுதுறேன் பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மில்க் இருக்கு? 80%. அதாவது 100 பங்குல
80%, 80 பார்ட் வந்து மில்க்கு. அப்படின்னா எக்ஸ்ல எவ்வளோ இருக்கும்? 80/100 இன்டூ எக்ஸ். கரெக்டா? ப்ளஸ் இப்போ வந்து வாட்டர் எடுத்துக்கோ. வாட்டர்ல எவ்வளோ இருக்கு? மில்கே இருக்காது. அப்படின்னா 0% இன்டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு 100, சாரி, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ எவ்வளோ பங்கு பால் இருக்கு? 70 இருக்கு. 70/100. கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ற? பேசிக் அல்ஜிப்ரா. பேசிக் அல்ஜிப்ரா பண்ணா என்ன வரும்? 80x. ஓகேவா? ஏன் 80x? இங்க பாரு, இங்க கீழே 100 கீழே 100 கேன்சல் பண்ணிடுறேன். சரியா? 80x is equal to 70x plus 70y. ஓகே, இங்க 80x இருக்கு, 70x இருக்கா? அப்ப 10x is equal to 70y. ஓகேவா? Simplies x by y is equal to 7:1. ஓகேவா? இது புரிஞ்சுச்சு எல்லாத்துக்கும்? ஒண்ணும் இல்ல, நான் வந்து என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, x by y is equal to 7:1 அப்படின்னா, எக்ஸ்னானது வெறும் அந்த பால். ஓகேவா? பால் வெறும், ஒய்னா வெறும் மில்க். வளர்றான், சாரி, ஒய்னா வெறும் வாட்டர். ஓகேவா? இதுனா பால், மில்க், அந்த பார்ட் ஏ சொன்னல, அதாவது 7 பங்கு ஏ கலந்தேன் அப்படின்னா 1 பங்கு வந்து பியூர் வாட்டர் கலக்கணும். கரெக்டா? ஸோ அதை நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சோம். இங்க இங்க கண்டுபிடிச்சுங்க பாரு, இங்க தெரியுதா? 7:1. ஸோ அதே மெத்தட் தான். ஓகேவா? லைக் எல்லாத்துலயுமே ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனா அவனுக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் கிளியரா கொடுத்துருக்கேன். ஏன் இந்த மெத்தட் ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? எக்ஸ் இஸ் டு 7:1. இங்க 7:1 தான் வந்திருக்கு. 7:1 தான். ஸோ சேம் ஆன்சர் தான் பாரு. ஸோ வந்து சேம் ஆன்சர், பட் ஆனால் போகிற அப்ரோச் வேற வேற. ஸோ இது இந்த மெத்தட் யாருக்கும் புரிஞ்சிருச்சுல? 2 மெத்தட் நல்லா புரிஞ்சிச்சுல? யாருக்கும் டவுட் இருக்கா? டவுட் இல்லை. ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் சொல்லி கொடுத்த மெத்தட், அந்த மெத்தடு, இந்த மெத்தட் எப்பவுமே கை கொடுக்கும். சப்போஸ் நீ மறந்தா கூட லாஜிக்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ் வெறும் ட்ரிக் தான். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ. நடுவில் ஏதோ ஒரு கொஸ்டின் எழுதுன்னு. இந்த கொஸ்டின் எப்படி போடலாம்? இப்போ 6 ரூபாய்க்கு விற்கிறான். 6 ரூபாய்க்கு வித்து அவனுக்கு வந்து 33% ப்ராஃபிட் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கு, 6 ரூபான்றது 6 ரூபா விற்கிறான் அப்படின்னா 33% ப்ராஃபிட்னா என்ன பண்ண சொன்னேன்? ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க சொன்னேன். கரெக்டா? எப்பவுமே எதை ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் ஸ்ட்ரக்கா நீங்க இந்த மாதிரி சம்ல இப்படி ஆனீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி காஸ்ட் பிரைஸ் தான் இருக்கும். ஸோ காஸ்ட் பிரைஸ் என்னது? காஸ்ட் பிரைஸ் எப்படி கண்டுபிடிப்ப? என்னவா இருக்கும்னு சொல்லு, டக்குன்னு சொல்லணும், யோசிக்க கூடாது. 6 minus cost price by cost price equal to 33 1/3. 33 1/3 எப்படி போடலாம்? 100/3 போடலாம். கரெக்டா? காஸ்ட் பிரைஸ் இருக்கா? 6 minus 1, 6 minus 1 சிபிங்க இருக்கும். ஓகே, சி equal to 100/3. கரெக்டா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டிவைட் பை 100 போட்டுங்க, பர்சன்டேஜ்ல இந்த 1 இங்க கொண்டு போயிரு. ஓகேவா? 6/CP equal to 4/3. அப்ப சிபி என்னதா இருக்கும்? CP is equal to 18/4. ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 18/4 ருபீஸ் இருக்கும் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? நிச்சயமா ஒரே ட்ரிக் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்மில் இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறதுக்குலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 6 இருக்கா? 6 இங்கே போட்டுக்கோ. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் தானே கேட்குறேன். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா 33 1/3னா 1/3. 100க்கு 1/3 இருக்கும். ஓகே, 33 1/3%னா 1/3. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி பேசிக் பர்சன்டேஜ் இருக்கும். அதை நான் ஒரு ஃபோட்டோ மாதிரி உனக்கு அனுப்புறேன். ஓகே, ஸோ 1/3னா 1 + 1/3.
1/3 இது 4/3 ஓகேவா. டைரக்டா 6 கூட 4/3 டிவைட் பண்ணனா போதும் ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ அதே 18/4 தான் வருது பாரு. ஸோ இவ்வளோ டைம் எடுத்து போடலாம். லைக் ஆனால் உனக்கு ப்ராக்டிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். லாஸ்ட்டாக 6 இருக்கு, 6 கூட 33% ப்ராஃபிட் சொல்லிட்டாங்களா, இந்த ப்ராஃபிட்டை வந்து நான் என்ன பண்ணும், ப்ராஃபிட்னா 1 கூட ஆட் பண்ணும். ஸோ ஆட் பண்ணோடய 1/3 அப்படின்னா 1 + 1/3 4/3. 6/4/3 போட்டோம்னா 18/4 வருது அப்படின்னு சொல்லி டக்குன்னு போட்டு போயிடலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, கிராஸ் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடும். காஸ்ட் ப்ரைஸ் என்ன, 18/4 ஓகேவா. 18/4 காஸ்ட் ப்ரைஸ் சொல்லிட்டேன்னா இப்போ அடுத்த காலம்ல போடுறேன் பாரு. 6 ரூபா விலை மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்கு, சாரி 5 ரூபா விலை மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்கு. தண்ணியோட விலை இங்க என்னன்னா 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எவ்வளவு வருது, 18/4 வருது ஓகேவா. அதே அலிகேஷன் மிக்சர்ஸ் தான். 18/4 - 0 18/4. 5/4 5/4 4 போட்டுக்கோ சரியா. இங்க மேலேயும் 4 போட்டுக்கோ. இப்போ 20 2/4 ஆமா 2/4 2 பங்கு. அப்போ 18:2 அப்படின்னா 9:1. அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா 9 பங்கு ஏ மிக்சர். ஏ மிக்சர் என்னது, 5 ரூபா பொருள். அந்த 5 ரூபா பொருள் எடுத்துக்கிட்ட அப்படின்னா 5 ரூபா பொருள் எடுத்துக்கிட்ட அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 1 பார்ட், அதாவது 1 லிட்டர் பியூர் வாட்டர் ஊற்றணும் ஓகேவா. ஸோ 5 ரூபா பொருள், அந்த 5 ருபீஸ் மதிப்புள்ள அந்த பொருளில் 9 லிட்டர் எடுத்துக்கிட்டோம்னா கூட 1 லிட்டர் ஊற்றினா உனக்கு வந்து தேவைப்படுற செலவுக்கு உனக்கு மிக்சர் கிடச்சிடும் ஓகேவா. இது வந்து அலிகேஷன் மிக்சர்ஸில் போடுற மாதிரி. சப்போஸ் நீ என்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் வேற மாதிரி கூட போடலாம். லைக் பர்சன்டேஜ் வச்சு கூட போடலாம். அந்த சிவராம் சொல்லி கொடுக்குறாங்களா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அந்த மாதிரி கூட போடலாம். நீ ஆக்சுவலாக 2 மெத்தட் இருக்கு ஓகே. ஒன்று அலிகேஷன் மிக்சர்ஸில் போடலாம், இல்லாட்டி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மெத்தடில் போடலாம் ஓகேவா. இது எல்லாமே பேசிக் நாலேஜ் தான். உனக்கு பேசிக் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா உனக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். நீ எக்ஸாம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க தேவை, நான் எந்த மெத்தட் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு மனசுல எந்த மெத்தட் வருதோ உனக்கு தெரியும். ஆனால் நீ எதுவுமே தெரியாம உட்காந்துட்டு இருக்க ஓகேவா. ஸோ சில கொஸ்டின்ஸ் வந்து இந்த மெத்தட்லையும் போடலாம், அந்த மெத்தட்லையும் போடலாம். சில கொஸ்டின்ஸ் அந்த மெத்தட் மட்டும் தான் போட முடியும், சில கொஸ்டின் இந்த மெத்தட்ல மட்டும் தான் போட முடியும். அப்படின்னா உனக்கு வந்து இந்த பக்குவம் வரணும், ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் வரணும். அதுக்காக தான் நான் எப்பவுமே டெஸ்ட்ல வந்து எப்பவுமே கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான் வைப்பேன். ஸோ வந்து நீ எல்லா விதமும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமா வைப்பேன். ஆக்சுவல் எக்ஸாம் இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது, ஆனா உனக்கு அப்பதான் அந்த ஃப்ளூயன்சி கிடைக்கும் டக் டக்குன்னு போடுற மாதிரி. ஸோ இப்போ நான் டேரக்டா சொல்லட்டுமா, சிவராம் சொல்லி கொடுத்துருக்காங்களா, எஸ்பி பை சிபி ஈக்குவல் டு ஓகேவா. இது வேற மாதிரி எழுதலாம். வேற மாதிரி எழுதலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட் டர்ன் ஓவர். இதான பேசிக் ஆஃப் காமர்ஸே. இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ற, இன்வெஸ்ட்ல உனக்கு எவ்வளோ, இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளோ டர்ன் ஓவர் ஆகுது, அதுதான் வந்து ப்ராஃபிட் லாஸ் பார்க்குறது ஓகே. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 5 ரூபா கரெக்டா. டர்ன் ஓவர் எவ்வளோ, 6 ரூபா. ஆனால் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் 5 ரூபா வச்சுட்டு, அதாவது 1 லிட்டர் ஆஃப் அந்த மிக்சர், 1 லிட்டர் ஆஃப் ஏ 5 ரூபா, இதுதான் இன்வெஸ்ட் பண்ற காசு. இப்போ நீ இமேஜின் பண்ணிக்கோ, கொஞ்சம் இமேஜின் பண்ண கான்செப்ட் புரியும். ஸோ என்ன பண்ணிக்கோ, ஒரு பக்கெட் மாதிரி ஞாபகம் வச்சு, ஒரு பக்கெட் இல்லாட்டி பால் பாத்திரம் இருக்கு, அந்த பால் பக்கத்தில் 1 லிட்டர் ஆஃப் மில்க் இருக்கு. இங்கே எழுதுறேன், 1 லிட்டர் ஆஃப் மில்க் இருக்கு, 1 லிட்டர் ஆஃப் மில்க், 1 லிட்டர் ஆஃப் ஏ இருக்கு. இதோட விலை வந்து 5 ரூபா, ₹5. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை வந்து இது கூட தண்ணி ஆட் பண்ண போறேன் ஓகேவா. தண்ணி ஆட் பண்ணோம்னா எனக்கு வந்து ஏ பிளஸ் பி வருது சரியா. இப்போ எக்ஸ் லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்றேன் அப்படின்னா இதுல எவ்வளவு இருக்கும், 1 + x லிட்டர்ஸ் இருக்கும். 1 + x லிட்டர்ஸ் இருக்கும் கரெக்டா. இதை நான் எவ்வளவு விற்கிறேன், 6 ரூபா விற்கிறேன். 6 ரூபா. உன்னால இமேஜின் பண்ண முடியுதா. அதாவது வந்து இப்போ என்கிட்ட இருக்க நெட்ஒர்த் பாரு, எனக்கு ஏறிடுச்சு பாரு. இப்போ என்கிட்ட வந்து என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், என்னோட மதிப்பு 5 ரூபா ஓகேவா. 1 லிட்டர் ஆஃப் பால் என்கிட்ட இருக்கு ஓகே. 1 லிட்டர் ஆஃப் பால் நீ கரைஞ்சிருக்க, வந்துட்டு 1 லிட்டர் ஆஃப் பால் வச்சிருக்க. ஸோ 1 லிட்டர் ஆஃப் பாலோட மதிப்பு உனக்கு 5 ரூபா. என்ன பண்ணல, தண்ணி ஊத்திட்டேன். தண்ணி ஊத்திட்டு நான் இதை சொல்றேன். இப்போ தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் இந்த பாட்டில காமிச்சு, இந்த கண்டெய்னர் காமிச்சு, இந்த 1 லிட்டர் ஆஃப் சாரி இந்த மிக்சர்ல 1 லிட்டர் ஆஃப் பாலோட விலை 6 ரூபா அப்படின்ற.
சப்போஸ் அந்த மிக்சர்ல 2 லிட்டர் இருந்துச்சுன்னா 2 இன்டூ 6 ரூபா 12 ரூபா. சப்போஸ் 4 லிட்டர் இருந்துச்சுன்னா 24 ரூபா. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். லைக் அதான் ஆக்சுவல் கான்செப்ட், புரியுதுல? ஸோ ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 1 லிட்டர் ஆஃப் ஏ இருக்குது. இந்த 1 லிட்டர் ஆஃப் ஏ கூட எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். 1 + X லிட்டர்ஸ் இருக்குது. இந்த 1 + X லிட்டர்ஸ் கூட இன்டூ 6 மல்டிப்ளை பண்ணால் அந்த டோட்டல் கண்டென்ட்டோட மதிப்பு கிடச்சிடும். கரெக்டாக 6 × 1 + X. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சு? ஏதாவது டவுட் இருக்கா? புரியுது, நான் திருப்பி சொல்கிறேன். ஏதாவது புரியலையா? அந்த 1 + Xங்கிறது மாறுமா? இல்ல மனோஜ், இப்ப நான் என்னன்னா, இப்ப இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாது மனோஜ். ஓகேவா? அதனால தான் நான் எக்ஸ் நான் போடுறேன். ஸோ நீ எக்ஸ் பத்தி கவலையே பட தேவை. நீ என்ன பண்ற, 1 லிட்டர் ஆஃப் பால் இருக்கு. ஒரு பெரிய கண்டெய்னருக்கு 1 லிட்டர் ஆஃப் பால் இருக்கு. இப்போ உன்னோட சொத்தை எவ்வளவுதான்? 1 லிட்டர் ஆஃப் பால் இருக்கு. இதோட மதிப்பு வந்து 5 ரூபா. உன்னோட மதிப்பு 5 ரூபா. ஓகே, அது கூட நீ என்ன பண்ற அப்படின்னா, கோல்ட்மேன் வேலை பண்ற. என்ன பண்ற, அதுல தண்ணி ஆட் பண்ற. தண்ணி எவ்வளவு ஆட் பண்றேன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? எக்ஸ் லிட்டர்ஸ்னு வச்சுக்கோ. அந்த எக்ஸ் நீ கண்டுபிடிக்க போற. ஓகேவா? ஸோ 1 + X லிட்டர்ஸ் இப்போ அந்த பாத்திரத்தில் இருக்க என்ன சொல்ற கண்டென்ட் ஏறிடுச்சு. 1 + X லிட்டர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? நீ என்ன சொல்ற அப்படின்னா, 1 + X லிட்டர் ஏறிடுச்சு. அது இருக்கட்டும். ஓகேவா? ஆனா என்ன சொல்றேன், இனிமே நான் சொல்றதான் வேலை. நான் என்ன வேலை சொல்றேன் அப்படின்னா, இந்த 1 + X லிட்டர்ஸ் பாத்திரத்துல இந்த லைக் நல்லா கலந்துருச்சுல, ஃபுல்லா கலந்துரும். கலந்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து நீ சப்போஸ் 1 லிட்டர் முங்கின, லைக் என்ன சொல்லுவாங்க, எப்படி சொல்றது, ஃபெச் பண்ண அப்படின்னா, அதுல வந்து அந்த 1 லிட்டரோட விலை 6 ரூபா அப்படின்னு சொல்லிடுவார். சப்போஸ் 1 லிட்டரோட விலை 6 ரூபானா 1 + X லிட்டர்ஸ் தானே அந்த ஜாடியில இருக்கு. அப்ப அதோட விலை என்ன இருக்கும்? 1 + X × 6 இருக்கும். புரியுதா? இது உனக்கு புரிஞ்சுச்சா மனோஜ்? ஓகே. ஸோ இதான் டர்ன் ஓவர். அதாவது வந்து இப்போ இப்போ இமேஜின் பண்ணிக்கோ, இது மொத்தத்தையும் உன்னால விற்க முடியும்னு இமேஜின் பண்ணிக்கோ. ஸோ அப்படின்னா என்ன, இதான் டர்ன் ஓவர். ஸோ 1 + X × L, சரி இன்டூ எல்ன்ற 6. ஓகேவா? ஸோ இது வந்து உன்னால விற்க முடிகிற அளவுக்கு உங்ககிட்ட திறமை இருக்கு. இந்த திறமை வந்து 1 + X × 6 நீ இன்வெஸ்ட் பண்ணது. ஓகேவா? 5 rupees. ஸோ என்ன பண்றேன், இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 5 × 1, டர்ன் ஓவர் இஸ் ஈக்குவல் டு 6 × 1 + 6. ஸோ இது என்ன சொல்லிட்டாங்க, இங்க இதை அழிச்சிடுறேன். ஓகேவா? இடம் பத்தல, ஒரே பேஜ்லயே முடிச்சிடுறேன் நான். சப்போஸ் என்ன சொல்லிட்டாங்க, கொஸ்டின் சொல்லிட்டாங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அவன் கோல்மால் வேலை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன கையில ப்ராஃபிட் எவ்வளவு வருதுன்னா 33% ப்ராஃபிட் வருது. ஓகேவா? 33% ப்ராஃபிட், சாரி 33 1/3% ப்ராஃபிட். அப்படின்னா அது எப்படி எழுதுவாங்க, சிவராம் சொல்லி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். 33 1/3% ப்ராஃபிட் அப்படின்னா இதை 100/9%, 100/3% எழுதலாம். ஓகே, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தெரியும்ல? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சின்ன வயசுல படிச்சிருப்பீங்களே, 4 2/5 இருந்துச்சு அப்படின்னா இந்த 5 இது கூட மல்டிப்ளை பண்ணணும், 4 மல்டிப்ளை பண்ணணும். 4 4 20, 20 + 2 போட்டு / 5 போட்டுருன்னு சொல்லி சின்ன வயசுல படிச்சிருப்பீங்களா? அதே தான். 33 1/3 இருக்குன்னா 33 × 3 99, 99 + 1 100, 100/3% எழுதிக்கலாம். ஓகேவா? ஆனா இது வந்து ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் கூட எப்பவுமே 1 ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டா? ப்ராஃபிட்னா 100/3. இது வந்து எப்படி எழுதலாம், 100/3% அப்படின்னா பர்சன்டேஜ்னா 1/100 சொல்லி கொடுத்துருப்பான். அப்படின்னா 100 100/3/100ன்னு போடலாம். 100 கேன்சல் ஆயிரும். அப்படின்னா 1/3 1/3 + 1 எப்பவுமே போடணும். ஓகேவா? வெறும் 1/3 போட்டால் தப்பாயிரும். 1/3 + 1ன்னு இது இப்படிதான் போடணும். இது ஏன் டவுட்னு கேட்டால் அடுத்த கிளாஸ் சிவராம் பர்சன்டேஜ் நடத்துவான், பர்சன்டேஜ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நடத்துவான். அப்போ நீ அவன்கிட்ட கேளு ஏன் இந்த மாதிரி 1 போடணும், சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா. ஓகேவா? ஸோ 1 + 1/3 போட்டதுக்கப்புறம் நேரம் 4/3 வந்துருதா? 4/3. இப்போ என்ன பண்ணோம், இது ஈக்குவேட் பண்றேன். ஈக்குவேட் பண்ணா எக்ஸோட வேல்யூ என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க, இது முடிச்சா சாப்பிட போயிடலாம். 6 × 1 + X / 5 = 4/3. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் X? கண்டுபிடி, டக்குன்னு சொல்லு. 1/3. ஓகே, நீ பர்சன்டேஜ் சொல்லிருக்கல, சரி கரெக்ட். சிவராம் இது சொல்ல ஞாபகம் வருது. இப்போ 33.333 சொல்றல, ஓகே அது அக்செப்டபிள், தப்பு சொல்ல. பட் ஆனால் முடிஞ்சளவுக்கு எக்ஸாம்ல ஃப்ராக்ஷன்ஸ் வச்சே போட பாருங்க. ஓகேவா? பிகாஸ் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் மோர் அக்யூரேட். சப்போஸ் நீ 1.33 மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்க, லைக் மல்டிப்ளிகேஷன் கஷ்டப்படுவேன். இல்லாட்டி ஒரு எப்படி சொல்றது, கொஞ்சம் ஆன்சர்ல எப்படி அப்ராக்சிமேஷன் வரும்ல, இந்த அப்ராக்சிமேஷன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ராக்ஷன்ல போட கேன்சல் பண்ணவும் ஈஸியா இருக்கும், கால்குலேட் பண்ணவும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சப்போஸ் கால்குலேட் இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், டக்குன்னு மண்டே கொண்டு போயிடலாம். ஆனால் சப்போஸ்
பிளேஸ்மெண்ட்ஸ்ல உட்காரும்போது அங்க கால்குலேட்டர் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. நீ பழகிக்கணும்ல கால்குலேட்டர் இல்லாம போட போட. ஸோ என்ன வருது எக்ஸோட வேல்யூ? டக்குன்னு சொல்லுங்க. எக்ஸோட 9. 1/9. 1/9. சிவராம் என்ன ப்ரோ? x is equal to 1/9. கரெக்டா? இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? வாட்டர். கரெக்டா? வாட்டர். ஆக்சுவலா நான் எவ்வளவு பால் எடுத்திருந்தேன்? நான் இந்த கணக்கு போட்ட எல்லாமே வந்து 1 லிட்டர் ஆஃப் மில்க்குக்கு. 1 லிட்டர் ஆஃப் மில்க் தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். 1 லிட்டர் ஆஃப் மில்க், 1 லிட்டர் ஆஃப் பியூர் மில்க், அதாவது அந்த பால்ல இருந்து அந்த சாரி மாட்டுல இருந்து கரைச்ச அந்த பால்ல அப்படியே அதுல தண்ணி ஆட் பண்றேன். ஸோ அந்த வெறும் அந்த கரைஞ்ச பால் வந்து 1 லிட்டர், அது கூட எவ்வளவு ஆட் பண்றேன்? 1/9 ஆட் பண்றேன். அப்படின்னா ஒரு பங்கு கூட 1/9 ஆட் பண்றேன். ஒரு பங்கு கூட 1/9 ஆட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஆனா இது லைக் ரேஷியோ நம்ம 1:1 லைக் நல்லா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 9:1 இருக்குங்க. 9:1. ஸோ ஆன்சர் என்ன? 9:1. இதான் ஆன்சர். ஓகேவா? 9:1 ஆன்சர். ஸோ இந்த மெத்தட்ல ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இது வந்து வெறும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷியோராம் சொல்லி கொடுத்தத மட்டும் யோசிச்சு நம்ம போட்டது. இது வந்து ஒரு மெத்தடு. இதுல 9:1 வருதா? இதுலயும் இப்போ 9:1 தான் அது பாரு. ஸோ எந்த மெத்தட் போட்டாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் வரணும். ஓகே, கிராண்டட் போடுற ஸ்டெப்ஸ் கரெக்டாக இருக்கணும். சரியா? ஸோ வந்து இது வந்து ஒரு மெத்தடு, அது வந்து அது அது ஒரு மெத்தட். ஓகேவா? இது எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ போட்டால் சரி. ஓகேவா? யூஸ்வலாக ரெண்டுக்கும் டைம் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். உனக்கு கால்குலேஷன்லாம் ஈஸியாக ஒரு டக் டக்னி போட ஆரம்பிச்சுவேன். அந்த எல்சியம் எடுக்கிறது அதெல்லாம் பண்ணுறதும். ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸ். ஓகே, இன்னைக்கோட இது முடிச்சாச்சு. மிக்சர் அலிகேஷன் முடிச்சாச்சு. இதுக்கான டெஸ்ட் கூட வச்சுக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன இருக்கு? பர்சன்டேஜ் டெஸ்ட் கொடுத்துட்டேன், அது முதல்ல அட்டன் பண்ண பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்பலாம் கஷ்டமா இருக்காது. சில மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? இருக்காது? டேய் இப்போ என்கிட்ட 2 லிட்டர் இருக்குன்னா 2+X போடணுமா? 2 லிட்டர் இருக்காடா மனோஜ்? ஆ இங்க ஓகே, உனக்கு 2 லிட்டர் போடணும் ஆசை இருக்கா? சரி ஓகே, என்ன அப்ப என்ன பண்ணணும்னு சொல்றேன். இப்போ 5 இருக்குல்ல, இங்க 1 லிட்டர் கன்செப்ட் பண்ணல, இங்க என்ன பண்ணணும்? 2ன்னு போட்டணும். கரெக்டா? கேக்குதா? ஹலோ, சொல்றா. இங்க 2ன்னு போட்டுருவ. இது 2ன்னு போட்டதுக்கு அப்புறம் இங்க என்ன போடுவ? 1+X போடுவியா? Y+X போடணுமா? இல்ல இல்ல, திருப்பி நல்லா யோசிக்கோ. நீ என்ன சொல்ற? எனக்கு வந்து விருப்பம் இல்ல, நான் 2 லிட்டர் ஆஃப் பாலை கலக்குறேன்டான்னு சொல்லிட்ட. ஓகேவா? சரி ஓகே. அப்ப 2 லிட்டர் ஆஃப் பால் கூட சப்போஸ் எக்ஸ் லிட்டர்ஸே கலக்கணும்னு வச்சுக்கோ. எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறா. எக்ஸ் லிட்டர்ஸே கலக்கணும்னு வச்சுக்கோ. ம் எக்ஸ் லிட்டர்ஸ் அப்ப என்ன கலக்குற? வாட்டர். வாட்டர். ஓகேவா? அப்போ 2 லிட்டர் கூட எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கலந்து அப்படின்னா உனக்கு ஆன்சர் என்ன வரும்? 2+X தானே? என்ன கேட்கல, திருப்பி சொல்லு. 2+X தான்டா. சூப்பர், கரெக்ட். அப்ப இந்த 2+X போட்டுரும். அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? ம் ஆனாலும் ப்ராஃபிட் அதே தானே இருக்க போகுது. 1 லிட்டர் பால் வித்தா என்ன, 2 லிட்டர் பால் வித்தா என்ன, ப்ராஃபிட் அதே தானே இருக்க போகுது. ஓகே ஓகே. 6 into 2+X by 5 into 2 is equal to 4/3 வரும். ஓகேவா? திருப்பி ஆன்சர் கண்டுபிடிச்சா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? மோனோஸ் போட்டு சொல்லு, ஆன்சர் என்ன சொல்லு, எக்ஸோட வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லு. டக்குன்னு போட்டு சொல்லுங்க. அதே தான் வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வராது, கண்டிப்பா வராது. டக்குன்னு போட்டு சொல்லு. மத்தவங்க போடுறதுனா போய்க்கோங்க. சரி, வேற யாருக்காவது ஆன்சர் வருதா? மனோஜ் சொன்ன சம்ல 6 into 2+X by 5 into 2 is equal to 4/3. என்ன ஆன்சர் வருது எக்ஸோட வேல்யூ?
சரி நானே சொல்லிடுறேன். எக்ஸோட என்ன வரும் அப்படின்னா, இந்த மனோஜ் சொன்னதுல எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/9 வரும். சரியா? நான் எப்படி சீக்கிரமா சொன்னேன் அப்படின்னா, இங்க இருக்கு. இதானா? ஓகே, நடுவில் இருக்க பேஜ் டெலிட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2/9 வருதா? மனோஜ் என்ன சொன்னா 2 லிட்டர் பால் இருக்கிறதுனால 2 லிட்டர் பால் ஆட் பண்றதுனால 2 கேன்சல் ஆனா 1:9 வரும். ஸோ இந்த 1:1/9 ஆன்சர் என்னைக்குமே மாறவே மாறாது. இந்த சம்முக்கு இந்த வேல்யூஸ்க்கு 1:1/9 தான். 2 லிட்டர் பாலை கலந்துக்கோ, 3 லிட்டர் பாலை எடுத்துக்கோ, எவ்வளோ லிட்டர் பால் வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா அது கூட நீ இந்த ரேஷியோ தான் கலக்கணும். ஸோ மனோஜ் சொன்னா 2 லிட்டர்ஸ் மில்க் எடுக்கிறதுனால ஸோ அப்போ ஆப்வியஸாக 2:9 தான் வரும். ஏன்னா இங்கே பாரு, இங்கே இன்டூ 2 பண்ணு, இங்கே இன்டூ 2 பண்ணு, இங்கேயும் இன்டூ 2 பண்ணு. அப்போதான் மனோஜ் சொன்ன 2 லிட்டர் பால் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கான்செப்டே. ஓகேவா? ஸோ 1:1/9 மட்டும் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் இப்போ மனோஜ் இப்போ நீ வந்து சைட் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. மனோஜ் பெருசாயிட்டு ஏதாவது பால் பண்ண வச்சுட்டு பால் பண்ணலாம் கரெக்டானு வச்சுக்கோ. 1:1/9 ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணும் அப்படின்னா 10 லிட்டர் என்ன பண்ணுவேன்? 10 லிட்டர் பால் எடுத்த அப்படின்னு இப்போ 9 லிட்டர் பால்னு வச்சுக்கோ. 9 லிட்டர் பால் கறக்குறான்னு வச்சுக்கோ. ஸோ 9 லிட்டர் பால் கறந்த அப்படின்னா 9 லிட்டர் பால் கறந்த பால் கூட 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணும். எப்படி ஆட் பண்ணுவேன்? இது கூட இன்டூ 9, இது கூட இன்டூ 9 பண்ணுவேன், இது கூட இன்டூ 9 பண்ணுறேன். அவ்வளோதான், புரிஞ்சிருச்சா? ஸோ 9 கேன்சல் 1 ஆயிரும், 9 1 ஆயிரும். ஸோ இது இந்த மாதிரி நான் யோசிச்சு தான் நான் டக்குன்னு சொன்னேன். 2 தான் ஆன்சர், 2/9 தான் 9 வரணும். ஓகேவா? இப்போ அந்த 1/9 எப்படி இருந்துச்சு? அது இந்த இது இருக்குல்ல சிவராம், இதெல்லாம் ஓவர். சொல்ற கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணோம். சிம்பிளிஃபை பண்ணலாம் மனோஜ். இப்போ இங்க 2 இங்கடா தப்பிச்சிட்டே 6 × 2 + x ஃபர்ஸ்ட் 1 தானே இங்க இருந்துச்சு, இங்க 1 இருந்துச்சுல, கரெக்ட்டா? நான் அப்படியே சால்வ் பண்றேன் பாரு. ஸோ இப்போ மேல என்ன இருந்துச்சு? 6 இருந்துச்சு. 6 × 1 + x இருந்துச்சு. டினாமினேட்டர் என்ன இருந்துச்சு? 5 இருந்துச்சு. 5 = 4/3 இருந்துச்சு. வெறும் 5 தான் இருந்துச்சா கீழ? ஆமா, 5 × 1 51 எடுத்துக்கிட்டியா? 5 × 1 + x கிடையாதா? மனோஜ் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ புரியுதா உனக்கு? நீ திருப்பியும் திருப்பி ரிவைஸ் பண்ணி பாரு. ஓகே, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 5 இருக்கு, 5 மேல 6. ஏன் 1 + 6 அங்க எழுதுறான், ஏன் இங்க 1 + 6 எழுதுறான், நீ யோசிக்கணும். ஓகேவா? சும்மா குருட்டாம்போக்கில் அடிச்சுன்னா தப்பாயிரும். ஸோ இது கூட சிம்பிளிஃபை பண்ணனா எக்ஸ் வந்துடும். பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். 5 இங்க எடுத்துட்டு போ, 6 இங்க எடுத்துட்டு போ. இங்க 5 வந்துடும், 6 வந்துடும். ஓகேவா? இது அடிச்சிரு. ஓகேவா? இது இங்க 1 இருக்கு, 1 இருந்துச்சு, -1 ஆயிரும். ஓகேவா? அப்பனா எக்ஸோட வேல்யூ இது 4 20 னா 18 -1 அப்படின்னா 2/9 வந்துடும். ஓகே, அதான். ஸோ 2/18 இருக்கும். ஆன்சர் பண்ணா 1/9 வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த ஆன்சர்னு சொல்றேன். ட்ரை பண்ணி பாரு, நல்லா யோசிச்சு பாரு, நல்லா புரியும். வேற டவுட் இருக்கா இருக்காது? யாருக்கும் இல்லை. ஓகே, சிவராம் அண்ணன் திமுறை அதிகம் தான்டா, ஆன்சரை கேள்றா அப்படின்னு சொன்னா ஒரு தாயன்னு சொல்லிட்டு சிம்பிள் மாதிரி பேசிட்டு இருக்கேன். ரைட்ரா, சூப்பர்ரா, இப்படிதான் இருக்கணும். சரி, ஓகே, அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகேவா? பாருங்க, பாய்.